அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில செய்திகளை மட்டும் பார்ப்போம். இன்றைய சட்டமன்றத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை உள்ளிட்ட ஒரு 6 துறைகளுக்கான மானிய கோரிக்கை விவாதம் நடந்துச்சு. ஆனால் அதில் காங்கிரஸால் திமுக ஜெயிச்சுதா இல்லை திமுகவால் காங்கிரஸ் ஜெயிச்சுதா அப்படிங்கிற விவாதம் தான் அனல் பறக்க நடந்தது. மானிய கோரிக்கையில் பேச வேண்டியது நகராட்சி குடிநீர் வழங்கல், பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, தமிழராட்சி, தொல்லியல் துறை, இந்த விவாதம் தான் பேசப்படணும். ஆனால் இவங்க பேசியிருப்பது என்னென்னா, என்னால் நீ ஜெயிச்சியா ஒன்னால் நான் ஜெயிச்சினா, கூட்டணி இல்லாமல் ஜெயிப்பியா கூட்டணி வச்சு ஜெயிச்சியா, காங்கிரஸால் திமுகவுக்கு பண்ணிவிட்டா திமுகவில் காங்கிரஸுக்கு பண்ணிவிட்டா அப்படின்னு சொல்லி இந்த விவாதத்துடைய போக்கையே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மாற்றிருக்காங்க. இதை மாற்றினது யாருன்னு பார்த்தா உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் உயர்கல்விக்கான மானிய கோரிக்கை வாசிட்டு இருக்காரு. அப்படி வாசிக்கும்போது அவர் சொல்கிறார், திமுக கடந்த கால ஆட்சியில் உயர்கல்வித்துறையில் எந்த விதமான பல்கலைக்கழகங்களில் இருக்கட்டும், கல்லூரியில் இருக்கட்டும், எந்த விதமான பொறுப்புகள் நியமிக்கலை அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் வைக்கிறார். அப்போ அந்த குற்றச்சாட்டுகளுக்கு முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் இருந்துச்சு பதில். இப்படி நிறைய குற்றச்சாட்டை வச்சிங்க, நீங்கள் கூட ஆக்கப்பூர்வமாக பேசுவீங்க, நான் எதிர்பார்த்தேன், ஏதாவது தெரிஞ்சுக்கலான்னு. அப்படி ஆக்கப்பூர்வமாக நீங்கள் எதுவும் பேசலை. நீங்கள் திமுக செய்யலைன்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் மேலூர் தொகுதியில் போட்டி போகிறதுக்கு காரணமே திமுக தான். திமுக காரன் கருப்பு சிவப்பு கட்டிய கரவேட்டி கட்டினவன் ஓட்டு போட்டதை நீங்களே ஜெயிச்சிருக்கீங்க, அதை மறந்துட்டு பேசாதீங்கன்னு அவர் சொல்கிறார். உடனே அந்த பக்கம் இருந்து அவையில் குழப்பெறுது. உடனே எப்போதும் போல் யார் எந்திப்பா சொல்லுங்கள், ஆமாம், ஒன்மன் ஒன்னன் ஒன்லி தைரியத்துக்கு மொத்த சொந்தக்காரரு ஆதவர் சிந்திச்சுறாரு. நான் உங்கள் சார்பாக நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிச்சாங் கொடு. ஆமாம், கிச்சாங் கொடுப்பாங்கல்ல இந்த. ஆமாம், உங்கள் சார்பாக நான் பேசிக்கிறேன்னு நிந்திக்கிறாப்புல. காங்கிரஸ் இல்லை ஐயுஎம்எல், விசிகா, கம்யூனிஸ்ட்டு இவங்கெல்லாம் தயவு இல்லாமல் நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்களா? நீங்கள் சீட்டு கொடுத்தா காங்கிரஸ் ஜெயிச்சு சொல்கிறீங்க. காங்கிரஸ்னால் திமுக ஜெயிச்சிருக்கே முடியாது. திமுக தனிச்சுன்னா ஜெயிக்காது. முடிஞ்சால் திமுக தைரியம் இருந்தா போட்டார். இன்னைக்கும் தைரியம் இருந்தா திமுக இந்த அப்படி வச்சுக்குவார். தைரியம் இருந்தால் திமுக தனிச்சு போட்டு ஒரு 50 தொகுதியில் நிற்க சொல்லுங்க, 50 சீட்டு ஜெயிச்சு காட்டுங்க. அதாவது எந்த கேள்வி கேட்டாலும் எங்கள் தலைவர் தமிழக முதல்வர் தளபதி விஜய் தனிச்சு போட்டு தைரியத்தோட போட்டி போட்டு 108 தொகுதியில் ஜெயிச்சுக்கோம். தனிச்சு நம்ம கேள்வி கேட்குறது 100 நாள் ஆட்சி என்ன பண்ண தைரியமாக 100 நாள் நாங்கள் தனிச்சு போட்டி ஜெயிச்சிருக்கோம். தனிச்சு போட்டு ஜெயிச்சியா அதிமுகலேருந்து வேட்பாளரில் போகிறோம் வாங்கி போட்டு ஜெயிச்சியா? ரெட்டியார்பட்டி நாராயணன் அதிமுகவில் சீட்டு கேட்குறாரு, கிடைக்கல, கொண்டு போய் போட்டு விட்டேன். ஆர்எஸ் முருகன் திமுக சீட்டு கேட்கறாரு, கிடைக்கல, கொண்டு போட்டு விட்டேன். செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் டக்காப்பாரு, தூக்கி கொண்டு போட்டேன். இப்படி 100க்கு வேட்பாளர் அதிமுகலேருந்து கடன் வாங்கி பிச்சை எடுத்து, அதாவது நம்ம ஒரு கடையில் போய் பிரியாணி சாப்பிட்றோம், பொன்ராம் ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்றோம். தமிழ்நாட்டிலே பிரியாணிக்குனா பொன்ராம் ஹோட்டல் தான் எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும். திண்டுக்கல் பொன்ராம் ஹோட்டல், அங்கே போய் சாப்பிட்டுருக்கோம். சாப்பிட்டு முடித்த உடனே அந்த இலையை எடுத்து கொண்டு போய் அந்த டஸ்ட்பினில் போடுறோம். அப்போ அங்கே ஒரு நாய் காத்திருக்கு. அந்த இலையை எப்படா போடுவானோடனே அது எலும்பு துண்டு கூட நல்லாயிருக்கும், பொன்ராம் பிரியாணி எலும்பு துண்டை கவிட்டு ஓடுது. அந்த மாதிரி அதிமுக தூக்கி போட்ட எலும்பு துண்டை போகிறதுக்கு கவி கொண்டு வந்து போட்டாங்க. எங்கடா எச்சலையை போடுவாங்கன்னு காத்திருந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு போனாங்க. அப்படித்தான் பல்வேறு 100 வேட்பாளர் அவேக்காவுடைய 100 வேட்பாளர் அதிமுகவால் விரட்டப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, ஓரம் கட்டப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, தூக்கி வீசப்பட்ட இந்த வேட்பாளரை பூரா தூக்கிட்டு வந்து ஐயா வாங்கய்யா சோழவந்தன் கருப்பையா அதிமுக சீட்டு கட்டுறது கிடைக்கல, இங்கே வந்துட்டார். பல்வேறு வேட்பாளர்கள் மதுரைக்குள்ளே இருக்காங்க, தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க. ஏன் ஜேசிடி பிரபாகர் யார் சபாநாயகர், அதிமுக ஓபிஎஸ் அணி அவர், அங்கேருந்து அதிமுகவில் ஒன்று நடக்கலை, வந்துட்டாப்புல. இப்படித்தான் எல்லா வேட்பாளரும் ஒரு 90 பேர் ரசிகர் மன்றம் அப்படின்னா மற்றவர் எம்ஜிஆர் ரசிகர் மன்றம், 90 பேர் விஜய் ரசிகர் மன்றம், ஒரு 100 பேர் எம்ஜிஆர் ரசிகர் மன்றம், அவ்வளோதான் மொத்தமாக ரசிகர் மன்றம். ஸோ அங்கேருந்து தான் வந்தாங்க. நாங்கள் என்னமோ தனிச்சுருந்தீங்க. அப்போ இவர் ஜெகநாத் மிஸ்ரா யார்? அவர் ஒரு கட்சி வச்சுருந்தார்ல, அவர் விஜய் ரசிகர் மன்றத்தில் கூட கிடையாது. மதுரையில் மாவட்ட செயலர் அறிவிச்சிருக்காங்களே, முஸ்தபா டோன்டரி முஸ்தபா. அவர் யாரு? அவர் ஒரு அமைப்பு வச்சிருந்தார், தமிழ்நாடு முஸ்லீம் லீகா அமைப்பு வச்சிருந்தார். அவர் டிவிக்கு முத்தையா மாதிரி இருந்தால் கூட அவர் ஒரு அமைப்பு வச்சிருந்தார். இப்படி பல்வேறு கட்சியோட கூட்டணி, பாண்டிச்சேரியில் கிட்டத்தட்ட 3 அமைப்போட கூட்டணி வைக்கல, கூட்டணி வைக்க சொல்லிட்டு எல்லாம் தாவைக்கா சின்னத்தில் நின்னா, விசில் சின்னத்தில் நின்னா. எப்படி அம்மையார் ஜெயலலிதா 2011 அண்ணன் கருணாஸ் அவர்களை அப்படி பல்வேறு கட்சிகளை எட்டலை சின்னத்திலே போட்டி போட வச்சாங்களோ, எப்படி இன்றைக்கி திமுகவில் மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சியெல்லாம் உதயசூரியன் சின்னத்திலே போட்டி போடுறாங்களோ, அப்படி விசில் சின்னத்தில் இவங்க முஸ்தபா, ஜெகநாத் மிஸ்ரா இந்த மாதிரி லெட்டர்பேடு கட்சியில் கிட்டத்தட்ட 10 லெட்டர்பேடு கட்சி ஆதரவு.
அப்படி ஆதரவு கொடுத்து இவங்களும் கூட்டணி தான். அதிமுக வேட்பாளர்களை கொண்டு வந்து போட்டு அதிமுக முன்னாள் பொறுப்பாளர்களை விலை பேசி கொண்டு வந்து தேர்தலுக்காக அந்த நேரத்துக்காக ஒருவேளை தோத்திருந்தா ரெட்டியார்பட்டி நாராயணன் தாவைகள் இருந்திருப்பாரா? தோத்திருந்தா மரியாதைக்குரிய அண்ணன் RS முருகன் தாவைகள் இருந்திருப்பாரா? தோத்து போயிருந்தா JCD பிரபாகர் செங்கோட்டையன் எல்லாம் இருந்திருப்பாங்களா? உங்களுக்கு தெரியுமா? எழுதி வச்சு சொல்கிறேன், இந்த லேப்டாப் மேலே சத்தியமாக ஐஃபோன் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன், தோத்து போயிருந்தா நிர்மல்குமார் திமுக போயிருப்பார். கண்டிப்பாக வேணா நான் சொல்கிறேன்னா நீங்கள் வேணால் பாருங்கள். டக்குன்னு விஜய் அவர்களை நிர்மல்குமாரோட ஃபோனை வாங்கி பார்க்க சொல்லுங்கள். திமுகவில் இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் முக்கியமான பொறுப்பாளரோட பேசிக்கிட்டு இருக்காரு. உள்ளே இருந்துட்டு தோற்று போனால் திமுகவுக்கு போகிறதுக்கு எல்லா வகையிலையும் ரூட்டு போட்டு வச்சுருந்தாரு, ஜெயிச்சிட்டாரு. அதனால் இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காப்புல. இந்த மாதிரி பல பேர் தோற்று போனால் திமுகவுக்கு போகிற திமுக ஆட்சி வந்தால் திமுகவுக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஒருவேளை MLA ஆகிட்டா திமுக ஆதரவு கொடுத்து காசை வாங்கிட்டு உள்ளே போயிடலாம் அப்படின்னு நினச்சவங்க பல பேர் இருக்காங்க. திமுக காசை வாங்கிட்டு படுத்தவன் பல பேர் இருக்கான். படுத்த வேண்டிய சென்ஸ் வீட்டில் படுத்து கிடந்தவன் வேலை செய்யாமல். அப்படி கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே தாவேக்காவை சார்ந்த ஒருத்தர் திமுக 3 கோடி ரூபா வாங்கிட்டு கட்சி வேலைக்கு போல தோற்று போயிட்டார். அப்படி பல பேர் இருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்காங்க, மதுரையில் இருக்காங்க. பட்டியலும் இருக்குது. 3 கோடி ரூபா 3 கோடி ரூபா 3 கோடி ரூபா ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. வேலை செய்யாமல் இருக்கு. ஏன் எடப்பாடி தொகுதியில் ஆமாம் எப்படி போகலையா? எடப்பாடிக்கு கூட சண்டாப்ல இப்போ அவர் அந்த மாதிரி பல பேர் பல பேரை விலைக்கு வாங்கி தான் தாவேக்காவே ஆட்சி வந்துச்சு. தனிச்சு நின்னா என்னத்தை தனிச்சு நின்னீங்க? சரி 108 பேர் ஜெயிச்சிட்டீங்க. ஒரு இன்னைக்கு திமுக காங்கிரஸ் IUML VCK கம்யூனிஸ்ட்டு இந்த தயவினால்தான் திமுக ஜெயிச்சுது. அது KNR அவர்கள் அழகாக கேட்டார். சரிங்க, இவங்கெல்லாம் சேர்ந்தனால தான் நாங்கள் ஜெயிச்சோம்னு சொல்கிறீங்களே, இவங்கெல்லாம் சேர்ந்து 2016 நின்னாங்கல்ல மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி, நல்ல மனுஷன் அந்த ஆள். அவரையும் இழுத்து விட்டு கேப்டன் நல கூட்டணி ஆரம்பிச்சு கடைசியில் அவரையும் நடுத்தரில் நிப்பாட்டி அவர் அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி பண்ணி யார் மதிமுக வைக்கப்பட்டு வேலை. மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட்டு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு, VCK, தேமுதிக இவ்வளோ இத்தனை பேர் சேர்ந்தோம் 4 விழுக்காடு ஓட்டுக்கு மேலே தாண்ட முடியலை. அப்போ தான் கேள்வி கேட்குறாரு, இவங்களாம் தனிச்சு நாங்களே ஏன் வாங்க முடியல? இவங்களால தான் நாங்கள் ஜெயிச்சோமா, எங்களால் அவங்க ஜெயிச்சாங்களா? ஒரு கூட்டணியில் அவங்களோட ஓட்டு இவங்களுக்குள்ள இவங்களோட ஓட்டு மேஜர் ப்ளே பண்ணுறது யார்? திமுக ஒரு பெரிய கட்சி, மாற்றுக்கிறதே கிடையாது. திமுகவுடைய ஓட்டு விழுந்ததுனால தான் VCK சட்டமன்ற உறுப்பினர், திமுக ஓட்டு விழுந்தனால தான் கம்யூனிஸ்ட்டு சட்டமன்ற உறுப்பினர், திமுகவில் ஓட்டு விழுந்தனால தான் IUML, திமுக ஓட்டு விழுந்தனால தான் கம்யூனிஸ்ட்டு. அது எல்லாருக்கும் தெரியும், வெற்றி பெற்ற வேட்பாளருக்கும் தெரியும். நன்றி சொல்லும்போது மரியாதைக்குரிய வன்னியரசு அவர்கள் திமுகவுடைய வாக்காளருக்கு நன்றின்னு சொன்னார். திண்டிவனத்தில் போய் நன்றி சொல்லும்போது திமுகவுடைய வாக்கு சக்தியை திமுககாரங்க நன்றினார். இன்னைக்கு மறுத்து பேசலாம், ஏன்னா அப்போ அவர் நேரடியாக அமைச்சர்கள் வரல. அமைச்சர்கள் வராத போது தான் அவர் இந்த ரத்தன் மணிக்கு கொடுத்துலாம் சட்டமன்றத்தில் பேசினார். உங்களுக்கு அமைச்சர்களை பங்கெடுத்தோடனே இருக்கடம் தெரியாமல் 2 பேர் நம்மடா அப்படின்ட்டு உட்காந்துருக்காப்புல, அமுக்கமாக உட்காந்துருக்காப்புல. அமைச்சர்கள் இல்லாத போது எல்லா கேள்வியும் கேட்டாங்க. அப்படி திமுக காரர்களுடைய வெற்றியினால், வாக்கினால், திமுக செய்த செலவினால் தான் இந்த கூட்டணியில் கூடிய பல பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. அதை தான் நேரு கேட்குறாரு. அவ்வளவு ரோசம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா, அவங்களால தான் நாங்கள் ஜெயித்தோம் அப்படின்னா, எங்களால் கூட்டணி வச்சா ஜெயிச்சிருக்காங்க, அவங்க அத்தனை பேரையும் இது பண்ண சொல்லு, ராஜினாமா பண்ண சொல்லு, மறுதேர்தல் வை, மறுபடியும் கூட்டணி வைங்க. VCK கூட, கம்யூனிஸ்ட் கூட, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூட கூட்டணி வச்சு நிரூபிச்சிருங்க. நிரூபிச்சு தெரிஞ்சிடும்ல, ஓ பரவாயில்லைங்க தாவேகா கூட்டணிக்குள்ளே இவங்கெல்லாம் இருந்து இவங்க ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க, இப்போ இவங்களால தான் திமுக கூட்டணி நம்பிடுவோம். நம்ம இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் தெரிஞ்சிட போதில்ல, நிரூபிக்கணும்ல, இப்போ தெரிஞ்சிடும்ல. இப்போ VCK கம்யூனிஸ்ட் காங்கிரஸுக்கு ஓட்டு இருக்கா இல்லையா? காங்கிரஸுக்கு ஓட்டு இருக்கா இல்லையா? காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு போட ஆள் இருக்கா இல்லையா? தெரிஞ்சிடும். காங்கிரஸ் 1967க்கு பிறகு தமிழ்நாட்டில் தனித்து நிற்கலை. காங்கிரஸுங்கிற கட்சி யார் வேலையும் சவாரி பண்ணி தான் நிற்கிது. அது காமராஜரோட அழிஞ்சு போச்சு. இப்போ இந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஊரில் 4 பேர் ஓட்டு போட இருக்கானா இல்லையா? அது எப்படி தெரியும்? காங்கிரஸும் தாவேக்காவும் மட்டும் நிற்கட்டும். இந்த தேர்தலே பண்ணிருக்கும். திமுக பண்ண பெரிய தவறு காங்கிரஸை கழட்டி விட்டுருந்தா இந்த தேர்தலே தெரிஞ்சிருக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு என்ன இருக்குன்னு. அப்போ இந்த தாரகைன்னு சொல்லி சட்டமன்ற உறுப்பினர் அவங்க சொல்கிறாங்க, இந்தியா முழுக்க பாரத் ஜோட்டா யாத்திரா போனதுனால தான் நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்றாங்க. சரி, ஜோட்டா யாத்திரா இந்தியா முழுக்க போனாங்களே, ஏன் இந்தியாவில் ஜெயிக்கலை? அவர் கேட்டார். அந்த ஜோட்டா யாத்திரா போனது ராகுல் காந்திக்கும் கூடவே போன 400 இருக்கும். அந்த ட்ரக் ஓட்டால பார்த்து டிரைவர் அவனுக்கு தான் தெரியும், வேறு எவனுக்குமே தெரியாது. ஜோட்டா யாத்திரா அப்படிங்கிற பேரில் நல்ல உடம்பை ஒரு ட்ரிம் பண்ணு வச்சுக்காப்புல,
நம்ம ஃபிட் பண்ணணும்னு வச்சுக்காம ஃபிட் பண்ணிட்டாப்ல. இந்த வைகோக்கு எப்போல்லாம் சுகர் ஏறதோ ஒரு வாக்கிங் போகல, அது மாதிரி இவர் ஒரு ஃபிட்னஸை பண்ணி திரும்பும்போது ஒரு தண்ணிக்குள்ள குதிக்கிறது, கிளவியை கட்டி பிடிக்கிறது, உள்ளே போய் மோரை குடிக்கிறது, அந்த மாதிரி வேலையை பூரா பார்ப்பாங்க. ஜிம்பில் கட்டி பார்ப்பேன் வேலையை பூரா பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 30 நாளோ 20 நாளோ பயங்கரமான பயணத்தை போன 3 மாதம் 3 மாதம் கன்னியாகுமரி கடங்கி காஷ்மீர் வரைக்கும் பெரிய பயணம் மேற்கொண்டார். அந்த பயணத்தினால் ஏற்பட்ட புரோஜனம் என்ன? 3வது முறையாக காங்கிரஸ் இந்தியாவில் தோற்றிருக்கிறது. சரி, இப்போதும் காங்கிரஸ் இந்தியாவில் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்றால் 100 விழுக்காடு இல்லை. சரி, காங்கிரஸ் வெல்லலாக்கு வாய்ப்பு இருக்காரன்னு தாண்டி காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் வெல்லணுமான்னு கேட்டால் அது வெல்லக்கூடாது என்பதுதான் என்னுடைய வாதம். இந்தியாவை பாஜக அல்லாத ஒரு 3வது கட்சி ஆளணும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. பாஜகவே ஆளக்கூடாதுங்கிறதான் விருப்பம். ஆனால் அதுக்கு பாஜகவுக்கு மாற்று காங்கிரஸ், காங்கிரஸுக்கு மாற்று பாஜகங்கிறது மிக மோசமான வாதம். ஏன்னா இந்தியாவிலே அதிக ஊழல் செய்த கட்சி காங்கிரஸ் கட்சி, அதிகமான முறைகேடுகள் செய்த கட்சி காங்கிரஸ் கட்சி. 50 ஆற்றலில் ஊழல் செய்து, ஈழத்தில் இனப்படுகொலை செய்து 1,70,000 தமிழர்களை கொன்றொழித்து ஒரு இனத்துரோகம் செய்த கட்சி ஒரு காங்கிரஸ் கட்சி என்பதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கு இருக்க முடியாது. என்ன, அந்த காங்கிரஸோடு சேர்ந்து திமுகவும் அன்றைக்கு இனப்படுகொலைக்கு மறைமுகமாக உதவி செய்தது, இல்லை இதை சகித்து கொண்டிருந்தது. ஊழலுக்காகவோ இல்லை வழக்குகளுக்கோ பயந்து திமுக மௌனித்திருந்ததுனால தான் திமுக மேலே மிகப்பெரிய வருத்தமும் வேதனையும் கோபமும் ஒட்டுமொத்தமான தமிழ் தேசியவாதிகளுக்கும். அன்னைக்கே காங்கிரஸை கழட்டி விட்டுருந்தா இந்த காங்கிரஸ் அன்றோடு 2009 மண்ணோடு மண்ணாக போயிருக்கும். திமுக செய்த வரலாற்று துரோகம் காங்கிரஸை 2014 மீண்டும் கூட்டணிக்கு வைத்து செத்துப்போன காங்கிரஸுக்கு உயிர் கொடுத்தது திமுக. இன்றைக்கி நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு அவன் உள்ளே வச்சு செய்கிறான் அவங்கள, அவ்வளோதான். அதெல்லாம் தாண்டி மரியாதைக்குரிய ஆதவர்ஜுனா வெளிப்படையாக சொல்லட்டும், மே 4ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு. 108 சீட்டு தான் தாவேக்கா பெற்றிருக்கு. தனிச்சு நின்னோம், துணிஞ்சு நின்னோம் அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க அடிச்சிருக்கணும்ல, நீ பெரிய ஆள் இல்லை. 108 படங்கள் பிடிச்சிருக்கீங்க, இன்னொரு 12 தேவைப்படுது. ஏன்னா சபாநாயகர் கொண்டு போயிடும். திருச்சி கிழக்கு ராஜினாமா பண்ண போகிறார், ஒரு தொகுதி ராஜினாமா பண்ண போகிறாரு. 106 ஆட்சி அமைக்க 118 தேவை. அப்போ இன்னொரு 12 13 தேவைப்படுது. இந்த நேரத்தில் ஊழல் கரைபடிந்த, லஞ்ச லாவணியங்கள் நிறைந்த, அநீதிகளையும் அடக்குமுறையிலும் செய்த, குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் செய்த, தமிழ்நாட்டை சூறையாடிய திமுக ஓட்டுகளால் வெற்றி பெற்ற யாரும் எங்களுக்கு வேண்டாம் சொல்வதற்கு துணிச்சல் இருந்துச்சா? சொல்லலையே. ஆண்மகன் நீங்கள் அன்னைக்கு சொல்லியிருக்கணும். நீங்கள் சட்டசபையில் சொல்கிற நீங்கள் திமுக தயவால் ஜெயிக்கலை, கம்யூனிஸ்டோ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோட திமுக ஓட்டு இருக்குல்ல, கண்டிப்பாக திமுக கூட தான் கூட்டணி வச்சாங்க, உங்கள் கூட கூட்டணி வைக்கலையே. விஜய் முதலமைச்சராக விசிகாகவும், விஜய் முதலமைச்சராக ஐயுஎம்களுக்கும், விஜய் முதலமைச்சராக காங்கிரஸுக்கும் ஓட்டு போடலையே. ராகுல் காந்தி பிரதமராகவும் ஓட்டு போடலையே. திருமாவளவன் முதலமைச்சராகவும் ஓட்டு போடலையே. ஸ்டாலினை முதலமைச்சராக தான் திமுக காரன் போட்ட ஓட்டு தான் ஜெயிச்சிருக்கீங்க. திமுக காரன் இரவு பகல் பார்க்காம உழைப்பட தான் ஜெயிச்சிருக்கீங்க. இதில் என்னென்னா, சட்டசபைக்குள்ளே திமுக சார்பாக வலுவாக பேசுறதுக்கான ஆட்களே இல்லையோங்கிற சந்தேகம் வருது. ஐயா நேரு பேசுகிறாரு, மற்றவங்கெல்லாம் பேசுறதுக்கு தயங்குறாங்க, இல்லை பேசுறதுக்கு பயப்படுறாங்க. பேசுகிறதே இல்லை, வழக்கு வந்துருமோன்னு பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னன்னு தெரியல. அது சட்டசபைக்குள்ளே உண்மையை எடுத்து வைக்க திமுக சார்பில் உண்மையை பேசுவதற்கு இப்போ இப்படி பேசுகிற ஆண்மகன் அன்னைக்கு பேசியிருந்தா திமுக தயவல் ஓட்டு ஐயோ எங்களுக்கு தீட்டு, திமுக ஓட்டு எனக்கு தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதிமுக பாமக அழைச்சிருக்கலாம்ல. வரலை அதிமுக, வரல பாமக, வரமாட்டோன்ட்டாங்க. மேலேருந்து பிஜேபி சொல்லிடுச்சு வரக்கூடாது, போகலை. வேற ஒரு ரூட்லாம் எடுத்து பார்த்தாங்க, நடக்கலை. அதுக்கப்புறம் சோஃபாவை தூக்கிட்டு ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு வீடாக போய் கெஞ்சினீங்கல்ல 4 நாள். ஆளுநர் மாளிகைக்கும் ஐயுஎம்எலுக்கும், ஆளுநர் மாளிகைக்கும் விசிகாவுக்கும், ஆளுநர் மாளிகைக்கும், அதுவும் அண்ணன் திருமாவளவன் அரசியல் சாணக்கியன் கடைசி வரைக்கும் காக்க வச்சாப்புல. மே 9ஆம் தேதி இரவு வரைக்கும் உட்கார வச்சிட்டாரு. ஆமாம், 9ஆம் தேதி இரவு வரைக்கும் உட்கார வச்சாருங்க. 9ஆம் தேதி மாலை 6 மணிக்கு தான் ஒத்துக்கிறாரு. 5, 6, 7, 8, 9 5 நாளும் பஞ்சா பறக்க விட்டாப்புல பேச்சுவார்த்தை. என் கட்சியவே உடைக்க பார்த்துலடா இருறான் வச்சு செய்கிறேன். எங்கிட்ட பசங்களெல்லாம் தூக்கிட்டு போனல அதை உன்னை அலைய விட்றேன். திருமாவளவன் விசிக திமுகவோட கட்டுப்பாட்டில் இருக்கார். அவர் அங்கே கூட்டு இருந்தாலும் அவர் மனசு இங்கே இருக்குன்னு சொன்னால நீ அம்பேத்கர் கூட்டத்தில் இப்போ பாரு நீ எப்படி அலைவற மாதிரி என் ஆஃபீஸ் அட்ரஸே தெரியுங்க, வா அலசர வாங்குதுக்கு வா, வாடி வாடி மாப்பிள்ள இங்கே வாடி வாடி செல்லம் வாடா தங்கம் அப்படின்னு உள்ளுக்குள்ள அப்படி கேட்டுல கூப்பிட்டாப்புல. இப்போ 2 சீட்டை வச்சுக்கிட்டு 2 சீட்டு மவுஸ் ஒன்று தெரியுதா? ஒருத்தன் 999 ஓட்டு எடுத்துடுறான், ஒருத்தன் 998 ஓட்டு எடுக்கிறான். அந்த ஒரு ஓட்டோட இது இருக்கு பாருங்க, எப்போ தெரியும்னா அந்த ஒரு ஓட்டை தோக்கும் போது தான் தெரியும். ஆமாம்,
ஐயா இருக்கார்ல பெரிய கருப்பன், ஆமாம், பெரிய கருப்பன்ட்ட போய் கேட்டாலும் தெரியும் ஒரு ஓட்டுனா என்னன்னு. ஒரு ஓட்டுடா, ஒரு ஓட்டுறா, ஏன் அரசியல் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு போயிட்டேன் ஒரு ஒத்த ஓட்டில். ஒத்த ஓட்டு முத்தியாரும் படத்தை இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஒத்த ஓட்டு இந்த ஆமாம் சீனிவாச சேதுபதி அந்த ஒத்த ஓட்டோட மதிப்பை பெரிய கருப்பன்ட்ட போட்டால் தெரியும். அப்போ அது மாதிரி 2 சீட்டோட மகிமையை திருமாவளவன் போட்டு கேட்டால் தெரியும். அப்போ அங்கே போய் கெஞ்சினீங்கல்ல, அப்போ சொல்லியிருந்தால் திமுக கரை கட்டி போட்ட ஓட்டு, திமுக காரன் போட்ட ஓட்டு, திமுக கூட்டணியில் சேர்ந்த ஓட்டு எங்களுக்கு வேண்டாம் என முடிவெடுத்திருந்தால் நீங்கள் மாண்பு மிக்கவர்கள், நீங்கள் ஜனநாயகவாதிகள், நீங்கள் நேர்மையானவர்கள். இந்த ஓட்டுக்குள்ளே 90லேருந்து 95 விழுக்காடு திமுக ஓட்டு இருக்குது. இப்போ விசிகாவுக்கு வன்னியரசுக்கு வந்து ஒரு 1 லட்சம் ஓட்டு விழுந்துருக்குன்னா அந்த தொகுதியில் 1 லட்சம் பேரும் விசிகாவை சார்ந்தவர்கள் இருக்காங்களா அர்த்தமா? அப்படி இல்லைல்ல. இல்லை, மற்ற தொகுதியிலும் விசிகாக்காரங்க இருக்காங்க, அவங்க ஓட்டும் திமுக விழுந்திருக்கு, மாற்றுக்கருத்து சொல்லலை. அதில் ஒரு 15,000 10,000 ஓட்டு விசிகா ஓட்டு இருக்கலாம். மீதி இருக்கிறது முழுக்க திமுகவின் ஓட்டு. ஆனால் இது எல்லாமே 100% விஜய் வர வேணான்னு போட்ட ஓட்டு தானே. விஜய் வேணுங்கிறவன் விஜய்க்கு போட்டான், விஜய் வேணாங்கிறவன் ஓட்டு தான் இது. விஜய் வேணாங்கிறவன் ஓட்டை வாங்கிக்கிட்டு இப்போ நீங்கள் அவங்கள அழைச்சிச்சிங்க, அவங்க எவ்வளோ இவர் இருந்துச்சு பேசுகிறது. அப்போ அடுத்த தேர்தலில் சொல்லுங்கள் விஜய் வேணும்னு விசிகா உங்கள் கூட்டணிலாம் சேர்ந்து போடுற ஓட்டு உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது. காங்கிரஸ் கட்சி 2003 நாடாளுமன்ற தேர்தலில் என்னவா மாறுதுங்கிறத போது அப்போ நமக்கு தெரிஞ்சிடும்ல. அப்போ இது முழுக்க இவர் வந்து என்ன சொல்கிறது, இவங்க வந்து கூட்டணிக்கு வந்து இது கொடுத்துட்டாங்களாமா, இது திருமாவளவனுக்கு அதிகார பகிர்வு கொடுத்துட்டாங்களாமா. 120 இடங்களை தாவேக்கா பிடித்திருந்தால் வன்னியரசு அமைச்சராயிருப்பாரா? கண்டிப்பாக கிடையாது. 120 இடங்களை தாவேக்கா பிடித்திருந்தால் விஸ்வநாதன் அமைச்சராயிருப்பாரா? 120 இடங்களை தாவேக்கா பிடித்திருந்தால் இன்னொருத்தர் அமைச்சருக்கிற IUML ஜாஜகான் அவர் அமைச்சராயிருப்பாரா? 108 இடங்களை பிடித்ததனால் உங்கள் தயவு தேவைப்பட்டதனால் உங்களுக்கு ஒரு டிமாண்டை கொடுத்து குதிரை பேரத்தை நிகழ்த்தி, குதிரை பேரன்னா ஒரு பதவி தர்றேன் வா, அது ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு, பங்குனியில் சாப்பிடலாம் நொங்கு, அதெல்லாம் கிடையாது. ஜெயிக்கலை, உங்கள் தயவு தேவைப்படுச்சு கொடுத்தாரு. ஒருவேளை 120 தாண்டி தரனா அவர் இப்படி உட்காந்துருப்பார். நீ பனையூருக்கு போயிருக்கணும், உங்கள் ஆஃபீஸுக்கு அவர் வர மாட்டார், அவர் ஆஃபீஸ் நீங்கள் போயிருப்பீங்க. 108 நாள் தான் அவர் விசிகே ஆஃபீஸுக்கும் IUM ஆஃபீஸுக்கும் கம்யூனிஸ்ட் ஆஃபீஸுக்கும் அவர் வந்தார். 120 பேர் இருந்தால் நீங்கள் போய் பனையூர் வாசலில் கிடந்திருப்பீங்க, கடம்பூர் ராஜி கிடந்த மாதிரி. அடுத்ததாக கைத்தறித்துறையில் வந்து ஊழல் நடந்துருச்சு, முறைகேடு நடந்துருச்சு, நான் வந்து கார் வாங்கி வச்சுருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என் மேலே பொய்யான குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்க அப்படின்னு நம்மளுடைய கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்கிறார் நேற்று. கைத்தறித்துறையில் வந்து 17 வரை 16/7/2026 அன்று டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. நிர்வாக காரணங்களை முன்னிட்டு கைத்தறித்துறையில் கைத்தறி உதவி இயக்குநர்கள் பணிநிலையில் பணிபுரிந்து வரும் கீழ்கண்ட அட்டவணையில் களம் 2 கண்டுள்ள கைத்தறி உதவி இயக்குநர்கள் பணியிட மாறுதல் செய்து அவர்களின் பெயருக்கு எதிரே போடப்படும் சொல்லி ஒரு 17 பேர் டிரான்ஸ்ஃபர். உமா உதவி இயக்குனர், அப்புறம் வந்து அவங்களை வந்து திருவள்ளூருக்கு மாற்றுறாங்க, செந்தில்குமாரை வந்து கோயம்புத்தூருக்கு மாற்றுறாங்க, மாதவன் உதவி இயக்குனர் வந்து பரமக்குடிலேருந்து திருவண்ணாமலைக்கு மாற்றுறாங்க, கார்த்திகேயன் உதவி இயக்குனர் கோயம்புத்தூர் வந்து பரமக்குடிக்கு மாற்றுறாங்க, சரவணன் உதவி இயக்குனர் வந்து ஈரோட்டிலேருந்து திருச்செங்கோட்டுக்கு அந்த சரகத்துக்குள்ளே மாற்றுறாங்க. அந்த 5 சரவணம் மட்டும் வச்சுக்கோங்க. ரமேஷ் கும்பகோணத்துலேருந்து திண்டுக்கலுக்கு மாற்றுறாங்க, பழனிக்குமார் கரூர் வந்து விருதுநகருக்கு மாற்றுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்கடேசன் படிச்சுக்கோங்க, வெங்கடேசன் விருதுநகர்லேருந்து ஈரோடுக்கு மாற்றுறாங்க. கிரிஜராஜ் திருவாரூர் டு கும்பகோணம் மாற்றுறாங்க. கார்த்திகேயன் திண்டுக்கல் டு சேலத்துக்கு மாற்றுறாங்க. SRK சூர்யாவை சேலத்துலேருந்து சேலம் பட்டு கைத்தறிக்கு மாற்றுறாங்க. சுகன்யா சேலம் பட்டு கைத்தறிலேருந்து உதவி இயக்குனர் கரூர் சரகத்துக்கு மாற்றுறாங்க. தமிழ்ச்செல்வம் உதவி இயக்குனர் இவங்க வந்து நெசவாள கூட்டுறவு சங்கத்திலேருந்து வேலூர் சரகத்துக்கு மாற்றுறாங்க. விஜயலட்சுமியை உதவி இயக்குனர் வேலூர் சரகத்திலேருந்து உதவி அமலாக்க அலுவலக திருச்செங்கோட்டுக்கு மாற்றுறாங்க. காமராஜ் உதவி அமலாக்கத்திலேருந்து உதவி இயக்குனர் கோவிந்தமாலயம் விசத்திரிக்கு மாற்றுறாங்க. செந்தாமரை உதவி இயக்குனர் அவர் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து உதவி இயக்குனர் திருவாரூர் சரகத்துக்கு மாற்றுறாங்க. விஜயராணி உதவி இயக்குனர் திருச்செங்கோட்டிலேருந்து உதவி இயக்குனர் அசோகபுரம் நெசவாள சங்கத்துக்கு மாற்றுறாங்க. இதில் இந்த வெங்கடேசன் உதவி இயக்குனர் விருதுநகர் சரகத்துலேருந்து ஈரோடு சரகத்துக்கு மாற்றுறாங்க. இப்போ 19/8/2026 கைத்தறித்துறையில் ஈரோடு சரக உதவி இயக்குநராக பணிபுரிந்து வரும் வெங்கடேசலு உதவி இயக்குனர் 17/8/2026 முதல் 15/9/2026 வரை 30 நாட்கள் ஈட்டிய விடுப்பில் செல்வதை தொடர்ந்து மேற்படி அலுவலர் கவனித்து வரும் ஈரோடு சரக உதவி இயக்குனர் பணிப்பொறுப்புகளை கார்த்திகேயன் உதவி இயக்குனர் பரமக்குடி சரகம் மருவத்தூர் வரும் வரை பார்ப்பார்.
போன மாதம் வந்தது ம் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் லீவில் போகிறாரு. லீவில் போகிறாரு. லீவில் போகலை, லீவில் போக வைக்கப்பட்டிருக்காரு. வந்து ஏன் லீவில் போக வைக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா, இவர் வசூல் பண்ணி தரவில்லை. யார் வசூல் பண்ணி தர்றா? யார் வசூல் பண்ணி தர்றாங்களோ அவங்க தான் இப்போதைக்கு இருக்கலாம். எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணவர் சரவணனை மட்டும் அங்கேயே போட்டுட்டாங்க. இவர் சரவணன் தான் அவர் வந்து ஏடி, ஆனால் அவர் ஏஜெண்ட். 10% சேலை, வேட்டி, ஸ்கூல் யூனிஃபார்மு இது எல்லாத்துலேயும் எல்லா அன்னுவல்லையும் 10% 10 ஸ்வீட் பாக்ஸ் வந்து கொடுத்துடணும் அப்படிங்கிறது கைத்தறித்துறை அமைச்சருடைய அறிவிக்கப்படாத பார்ட்டி ஃபண்டு. பார்ட்டிக்கு போகிறதில்ல, சாருக்கு தான் போகுது. சாரோட ஃபண்டு. ரேஞ்ச் ரோவர்காரன் நான் வாங்கவே இல்லை, வாங்கினா சாவியை தர்றேன் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்றார்ல. இப்போ 10% கமிஷன் நான் வாங்கவே இல்லை, சரவணன் ஏன் ஏஜெண்டே இல்லை, வெங்கடேஷ் சிலுவை நான் வந்து லீவில் போக சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். இவருடைய அலுவலராக பிஏ கிரிதரன் ஒருத்தர் இருக்கார். அந்த கிரிதரன் தன்னுடைய கையை அவர் எங்கேயுமே நீட்டலை. அவர் கரைபடாத கரங்களுக்கு சொந்தக்காரர், ரொம்ப தூய்மையான உள்ளம் படைத்தவர். என்னுடைய பிஏ கிரிதரன் என் பெயரை சொல்லி வசூல் செய்யவில்லை. விஜயபாலாஜியை சொல்லுங்க. அவரும் அங்கிட்ட தனியாக ஓட்டுறாரு. நான் கேட்குற கேள்வி, கார் உங்கள்கிட்ட இல்லை சரியா? கார் இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, வெளிப்படை மேடை போட்டு. என் பிஏ கிரிதரனோ உதவி இயக்குனர் சரவணனோ எங்கேயுமே எந்த நெசவு தொழிற்சாலைகள்லையும் சரி, எந்த ஸ்பின்னிங் மில்லையும் சரி, இந்த கைத்தறி சார்ந்த ஆட்கள்டையும் சரி, எங்கேயுமே அவங்க வந்து காசு வாங்கலை அப்படின்னு சொல்லுங்கள். யார்கிட்ட வாங்கினாங்கிறத நான் வெளியிடுறேன். ஃபுல்லாக வசூலை போட்டாச்சு. தம்பி வணக்கம். இப்போ இந்த தம்பி இந்த விஜயபாலாஜி வந்து இப்போ என்ன கமிஷன் வாங்கிட்டு இருக்காரா? ஆனா ஆமாங்கண்ணா, ஆமாம் வாங்குறாங்கண்ணா, 100% வாங்குறாங்க. அவங்க இந்த பழைய பேமெண்ட் வாங்குறத வந்து பழைய பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுறது கமிஷன் கேட்டிருக்காங்க. இல்லை பழைய பேமெண்ட்னா எந்த மாதிரி பேமெண்ட்டு? ஆனா இப்போ அந்த இலவச வேட்டி சேலை இருக்குது இல்லைங்கண்ணா, கடந்தாண்டி இலவச வேட்டி சேலை. ஆமாம் ஆமாம், அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கே பேமெண்ட்டுக்கு வந்து கேஷ் கேட்டிருக்காங்க. எத்தனை பர்சன்டேஜ்? ஆனால் 10% கேட்டிருக்காங்கண்ணா. 10% கொடுத்தா தான் பழைய பேமெண்ட் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இது வந்து ஒரு சாம்பிள் தான். இது மாதிரி ஈரோடு பகுதியில் நெசவாளர்கள், நெசவு தொழில் செய்யக்கூடியவங்க அவங்களாம் வந்து இன்றைக்கி வந்து நூல் விலை வந்து கடுமையாக ஏறிப்போச்சு. அதே போல் வந்து பஞ்சு விலை கடுமையாக ஏறிப்போச்சு. இன்றைக்கி வந்து நெசவு தொழில் செய்யக்கூடியவங்க இந்த மாதிரி அரசு ஒப்பந்தங்கள் மொத்தமாக எடுக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து அந்த குவான்டிட்டி அதிகமாக போகும்போது, சரணா ஸ்டோர் சேல் தான் கிட்டத்தட்ட குவான்டிட்டி அதிகமாக வச்சு விலையை கம்மியாக வைப்பாங்க இல்லையா? இப்போ குவான்டிட்டியை வந்து அதிகமாக வைக்கும்போது மொத்தமான பணம் அரசு வந்து கிடைக்குது. ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கும்போது ஒரு இந்த மாதிரி 100 கோடி, 1 கோடி 2 கோடி 3 கோடி கிடைக்கும்போது அதில் அவங்களுக்கு வந்து வட்டிக்கு வாங்கினதை உடனே கட்ட முடியுது ஒரு ஆண்டுக்குள்ளே வரும்போது. கடந்த 2025-26க்கு தமிழ்நாடு பொங்கல் பரிசாக யூனிஃபார்ம், ஸ்கூல் யூனிஃபார்ம்ங்கிறது தான் போகுது, ஸ்கூல் யூனிஃபார்மாக இருக்கட்டும், இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு, இந்த பணத்தை ரிலீஸ் பண்ணணும்னா போன ஆண்டில் கொடுத்து, நீ அவன் தான் கமிஷன் அவனுக்கு கொடுத்துட்டால போன வருஷம், நீ ரிலீஸ் பண்ணணும்னா எனக்கு வந்து கொடு 10% கொடு. கொடுத்த துணிக்கு கொடுத்த வேலைக்கு அதுக்கு ஏற்கனவே போன தடவையும் இங்கே என்னென்ன பண்ணுமோ பண்ணியிருப்பாங்க, அது ஒரு விஷயம். பண்ணாங்களா பண்ணலையோ, அதையும் கொடுத்து இப்போ அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணணும்னா காசு கொடுன்னு கேட்டால் எப்படி? அது ஒரு மிகப்பெரிய வசூல் வெட்டிட்டு எதுவுமே பெரிய யோக்கியம் ஏங்க. ஒரு பையன் சொல்கிறான், நான் போய் அவர்கிட்ட ஒப்பந்தம் வாங்க போகிறேங்க, அவன் ஒரு நெசவு தொழில் செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் வச்சுருக்கிறான். நான் பைரவா படம் டிக்கெட்டு, பிளாக் டிக்கெட்டு விட்டு வாங்கியிருக்கேனே. கொடுமை. பைரவா பிளாக் டிக்கெட் வாங்கினவன் நீங்கள் அமைச்சராக இருக்கான், நான் அவன்கிட்ட போய் கான்ட்ராக்ட் நிற்கிறேன், கேவலமாக இருக்கேன். நான் ஒரு என்டர்பிரனர், நான் ஒரு தொழிலதிபர், நான் விஜய் ரசிகர் தான், விஜய் தான் நானும் ஓட்டு போட்டேன், நான் போய் டிக்கெட் வாங்கி வைக்கேன். இப்போ அவர் அமைச்சர், நான் அவர்கிட்ட போய் ஒப்பந்தம் நின்றுட்டு எனக்கு 10% கமிஷன் கேட்குறாரு. அவர் ஒரு அண்ணன், இந்த பிஏ கிரிதரன், சரவணன் எல்லாம் சேர்ந்து ஒரு என்ன சொல்கிறது, அந்த புஷ்பா படத்தில் வர்ற மாதிரி ஒரு சிண்டிகேட் அமைத்து, எதுக்கு நெசவுத்துறையை குறிவைத்து புசியானது இவர் கொடுத்துருக்காருன்னா வசூல் வேட்டை. மொத்தம் அங்கே தானே இருக்குது. ஆமாம், ஈரோடு தானே வசூல் வேட்டை. பாளையம் வெப்படை அப்படியே சுற்றினா ஈரோடு மட்டும் இல்லைங்க, ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், நாமக்கல், இந்த 4-5 மாவட்டங்கள் வந்து அந்த நெசவு தொழிலுடைய ஹப். அது நெசவு தொழிலுடைய தாய் வீடு மாதிரி. அது அங்கே இப்போ மதுரையில் அருப்புக்கோட்டை அந்த பகுதிகள் வந்து மிகப்பெரிய ஒரு வேட்டை நடந்து கொண்டிருக்கிறது இந்த
பர்டிகுலர் விஜய் பாலாஜி. இதில் என்னென்னா இந்த 17 அதிகாரிகளை டிரான்ஸ்ஃபர் செய்ததுக்கு பின்னாடியும் யாரெல்லாம் தன்னுடைய வசூல் வேட்டைக்கு ஒத்துழைக்கவில்லையோ அத்தனை பேரும் பந்தாடப்பட்டிருக்காங்க. அதில் குறிப்பாக இந்த வெங்கடேஸ்வரங்கிற அதிகாரி வசூல் செய்ய ஒத்துழைக்காதனால அவரை விருப்ப ஓய்வில் போக வச்சுருக்காங்க. இவரை வைத்து கொண்டு தான் தூய்மையான நேர்மையான ஆட்சி. முதலமைச்சருக்கு முதுகுக்கு பின்னாடி உட்காந்துருக்காரு சட்டசபையில். ஆமாம், ஃபோக்கஸில் வருவார் அப்படி. முதலமைச்சர் முதுகுக்கு பின்னாடி உட்கார்ந்து கொண்டு இவர் ஃபோக்கஸில் வராராம். நேர்மையான ஆட்சின்னு சொல்கிறார். எல்லாமே எனக்கு தெரியும்ன்றார் விஜய் அவர்களுக்கு. இது தெரியுமா? உங்கள் விஜய் பாலாஜி வசூல் வேட்டை செய்கிறது தெரியுமா? ஊடகங்களில் சும்மா வரல செய்தி. ரேஞ்ச் ரோவர் கார் வாங்கியிருக்காரு அப்படின்னா அந்த அளவுக்கு வசூல் வேட்டை நிகழ்த்திருக்காரு என்ற அர்த்தம். அந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மை அதுதான். அப்போ இந்த செய்தி பொய் அப்படின்னா ஜூனியர் விகடன் மீது வழக்கு போடுவதற்கு விஜய பாலாஜி தயாரா? ஜூனியர் விகடன் பேசுனது தான் மாரிதாசும் நானும் சவுக்கு சங்கரும் பேசுகிறோம். சவுக்கு சங்கர் எடுத்து பேசியிருந்தாரு. சில நேரம் உண்மைகளை பேசுவாப்புல, அதில் பேசியிருக்காரு. அப்போ அதை எடுத்து சொல்ல வேண்டியதானே, வழக்கு போட வேண்டியதானே தைரியம் இருந்தால். இல்லைங்க, கிரிதரன் சரவணன் இது பண்ணல, பழைய இதுக்கு பெண்டிங் காசு நான் காசே வாங்கலை, எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணு. நீ நியாயஸ்தன், தூய்மையானவன், நல்லவன், நேர்மையான ஆட்சி, கரைப்படாத கரங்களுக்கு சொந்தக்கார ஆட்சி, பார்ட்டி ஃபண்ட் இல்லாத ஆட்சி. ஏற்கனவே இந்த கடந்த ஆட்சியில் ஒப்பந்தம் போட்டு வர வேண்டிய பெண்டிங் தொகையை ஏன் பெண்டிங் வச்சுருக்கீங்க? அந்த தொழிலாளர்களுக்கு நெசவாளர்களுக்கு கொடுக்க வேண்டியதானே. அப்போ அது கமிஷனுக்காகத்தான் ஹோல்ட் செய்யப்பட்டிருக்கு என்பது அவருடைய குற்றச்சாட்டு. யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. நேர்மையான ஆட்சி பேட்டி கொடுத்தா அவ்வளோ பணம் வராமல் போயிருமோ? ஆமாம், த்ரெட்டன் பண்ணலாம் இல்லையா? அப்போ நான் அடுத்த கான்ட்ராக்ட் கிடைக்காதுல்ல. நம்மக்கிட்ட பேசுனா பல பேர் பேரை சொல்ல தயங்குறாங்க. பேரை சொல்லாதீங்க, அடுத்த கான்ட்ராக்ட் கிடைக்காது. ஏன்னா இவங்களுக்கு இதை நம்பி தான் இருக்காங்க. சொல்லி வச்சு விட்ருவாங்க, ஒரு பொட்டை வச்சு விட்ருவான் டக்குன்னு. ஏற்கனவே கட்ட பஞ்சாயத்து இல்லை, எல்லா அமைச்சரும் அப்படி தாங்க. எல்லா நிறுவனங்கள் எல்லா அமைச்சரும் வசூல் வேட்டை தொடங்கிட்டாங்க. சொல்வதற்கு தயங்குவதற்கு காரணம், சொல்லிட்டா கான்ட்ராக்ட் கிடைக்காம போயிருமோ. ஏன்னா பெரிய காம்படிஷன் ஃபீல்டு அது உங்களுக்கு. இன்னொன்று வட இந்தியாவுடைய தொழிலதிபர்கள் உள்ள நுழைஞ்சிட்டான். சேட்டு பூரா நிற்கிறான், மார்வாடி பூரா நிற்கிறான், தெலுங்கர்கள் பூரா நிற்கிறாங்க. ஒரு சில தமிழ் முதலாளிகள், அதில் இந்த கோயம்புத்தூர் பகுதியில், ஈரோடு பகுதியில் தான் தமிழ் முதலாளிகள் இந்த ஒப்பந்தம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க டெக்ஸ்டைல்ஸில். அதுவும் இல்லாமல் போயிடக்கூடாதுன்றதுக்காக வேறு வழி இல்லாமல் பல்லை கடித்து கொண்டிருக்காங்க. இந்த விஜய பாலாஜி கண்டிக்கப்படவில்லை என்றால் ஒரு மிகப்பெரிய ஊழல் அந்த கைத்தறித்துறையில் நடக்கும் அப்படிங்கிறது தான் இதிலிருந்து வர தெரிஞ்சுள்ள செய்தி. அடுத்து தாவேகா மேலே சிஜேபியோட தலைவர் அபிஜித் தீப்கே ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வச்சுக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, மாணவர்கள் எந்த கட்சியிலையும் இணைஞ்சு போராடுறதுக்கு அவங்களுக்கான உரிமை இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி அடக்குமுறை பண்ணால் நானே தமிழ்நாட்டுக்கு நேராக வருவேன் அப்படின்னு நேற்று பேசிக்கிறாரு. அவர் அது மட்டும் சொல்லலை. தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ரூட் மாஃபியாவை வைத்துக்கொண்டு அவருக்கு தெரிஞ்சு எல்லாரையும் ஏமாற்ற முடியாது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் இந்த மாதிரி ஒரு இதை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை ஏமாற்றியது போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில 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 தற்குறிகளை ஏமாற்றியதை போல ஒட்டுமொத்தமான இந்தியாவையும் ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கீழே போய் அணில் குஞ்சுகள் பூரா இந்த கொய்யாக்காயில் ஒரு கொட்டை இருக்கும்ல, கொய்யாக்கா விதை, கொய்யாக்கா கொட்டையை அணில் கடிக்கிற மாதிரி அபிஜித் தீப்கேவை கடிச்சு வச்சுருக்காங்க. ஒட்டுமொத்தமான கமெண்டில் முழுக்க அபிஜித் முடிஞ்சால் படுறா, இது தளபதி கோட்டடா, இது மாசுடா, இது தூசுடா, இது போசுடா. அவன் ஒரு படிப்பாளி, அவனுடைய வேலையை விட்டுட்டு அவன் படிப்பை விட்டுட்டு ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி, உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதி சொன்ன ஒரு கருத்திற்காக ஒரு கட்சியவே ஆரம்பித்து இந்தியா முழுக்க பல லட்சக்கணக்கான இளைஞர்களை இணைத்து இந்தியாவில் யாராலும் இறக்க முடியாது, யாராலும் இவர்களை இறங்கி வர வைக்க முடியாது என்று நம்பப்படுகிற மோடி அமித்ஷாவே ஒருபடி இறங்க வச்சுட்டான். அவர்களே நாங்கள் கோரிக்கிட்டோம். இந்தியாவினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான ராஜினாமா பண்ண வச்சுக்க ஒரு போராட்டம். நீ தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் குருட்ட சிஸ்டத்தில் ஒன்றிய அமைச்சரே ராஜினாமா பண்ண வச்சுட்டான். நீ எம்மாத்திரம் தம்பி உன் ஊருக்கு வந்துடுவேன்றான் அவன். நான் அபிஜித் தீப்கேவை இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். தமிழ்நாட்டுக்கு வாங்க, வெல்கம், கொஞ்சம் வெல்கம் டு தமிழ்நாடு அபிஜித் தீப்கே. ஏன்னா இந்த தற்கூரி கூட்டத்திற்கு இளைஞர் படையை நடத்தக்கூடிய பல்வேறு அமைப்புகள் தேவைப்படுது. போராட்டம்னா என்னென்னு கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவைப்படுது. புரியுதா உங்களுக்கு? இவன் படத்தை பார்த்தே வளர்ந்த ஒரு பெருங்கூட்டமாயிட்டான். அது ஒரு 30 வருஷம் நினைக்கிறேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி கமலஹாசன் தான் சொல்லுவார், குருதி புணரில். இதுக்கப்புறம் வரக்கூடிய தலைமுறை சினிமா பார்த்து வளரக்கூடிய ஒரு மோசமான தலைமுறை. அவன் நீ போராட்டத்துக்கு ஒன்றுமே முன்னாடி இருக்க முடியாத வசனம் வந்துமா, குருதி பண்ணல, நாசட்ட பேச நினைக்கிறேன். சினிமா பார்த்து வளரக்கூடிய ஒரு மோசமான தலைமுறை வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அவனை நீ உன்னுடைய போராட்டத்துலாம் இருக்க முடியாது அப்படின்னு கமலஹாசன் அதிகாரத்தின் குரலாக பேசுவார். 30 வருஷம் ஆச்சு குருதி பண்ணல் நடக்குது. நீ நடந்திருக்கு.
சினிமா பார்த்து சீரழிகிற ஒரு மோசமான தலைமுறை, ஒரு கூத்தாடி கூட்டம் பார்த்து வளர்கிற தலைமுறைக்கு வளர்ந்துச்சு. இவனுக்கு போராட்ட உணர்வு செத்து போச்சு. உண்மை பேசுகிறவனை கேலி பண்ணுறான், பொய்யா பேசுகிறவனை கொண்டாடுறான், உண்மை பேசுகிறவனை இழிவுபடுத்துகிறான், பொய்யா இருக்கவனை பாராட்டி தீர்க்கிறான். அப்படி ஒரு கேடுகட்ட தலைமுறை இங்கே வளர்ந்துருக்கு. அந்த கேடுகட்ட தலைமுறையில் கூத்தாடியை பார்த்து வளர தலைமுறைக்கு போராளியும் கோமாளியாக தான் தெரியும். அப்படி அபிஜித் தீப்கே அவன் அங்கே போராளியாக கொண்டாடப்படுறான். அவனை இவன் அவ்வளோ இழிவாக, அவ்வளோ கேவலமாக, அவ்வளோ அசிங்கப்படுத்துகிறான். அவன் யார், அவன் போராட்டம் என்ன, அவன் போராட்டத்தினால் ஏற்பட்ட தாக்கம் என்ன, இந்தியா முழுக்க தமிழ்நாடு மட்டும்தான் நீட்டுக்கு எதிராக போராடுகிறது என்கிற அந்த குரலை உடைத்து இந்தியா முழுக்கவே நீட்டு எதிர்ப்பு இருக்குது, இந்தியா முழுக்க பல்வேறு மாணவ மாணவிகள் இந்த நீட்டால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அது ஃபேர் நீட்டோ பேன் நீட்டோ, இப்போ ஃபேர் நீட்டுக்கு வந்திருக்கான், நாளைக்கு பேன் நீட்டுக்கு வருவான் அப்படிங்கிறத பேசியிருக்கிறான். அவனுக்காக ஒரு 20 நாட்கள் உண்ணாவிரத போராட்டம், ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், இளம்பெண்கள், பஞ்சாபிய சீக்கியர்கள் இந்திய ஒருங்கிணைக்கிறாங்க. அதை பார்த்து தமிழ்நாட்டில் ஒருங்கிணைக்கிறான், கேரளாவில் நடிகர்கள் ஒருங்கிணைக்கிறான். இந்தியா முழுக்க ஒரு மனிதன் ஒருங்கிணைக்க முடியுது. அது ஒரு பெரிய ஒரு ஃபயராக மாறுது. அவனை இவன் சர்வசாதாரணமாக அவன் என்ன கழிக்கட்டான்? தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாணவர்கள் யாராவது இருந்தால் ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்லி கல்வித்துறை ஒரு அறிக்கை வெளியிடுது. இப்படி வெளியிடுவது தவறு, தமிழக முதலமைச்சர் விஜயனுடைய கருத்து தவறு, நீங்கள் ரூட்டை வச்சு ஏமாத்துறது போல் தமிழ்நாட்டை இந்தியாவை ஏமாற்ற முடியாதுன்னு சொன்ன உடனே நீங்கள் இப்படி வாபஸ் வாங்கினா நான் வருவேன்னு வாபஸ் வாங்கிட்டாங்க. இந்த அந்தல்பட்டி டபால் அடிப்பாங்களே, அடிச்சிட்டாங்க அந்தல்பட்டி, இங்கே வரியா? ஆமாம், உடனே அவனை பிடிச்சி கடிச்சு வைக்கிறாங்க. இது இந்த தற்கொலை கூட்டம் எவ்வளோ கேடுகட்ட கூட்டங்கிறதுக்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு. நான் வெளிப்படையே சொல்கிறேன், தலைவர் பிரபாகரனோ இல்லை பகத்சிங்கோ இல்லை கார்ல் மார்க்ஸோ இல்லை சேகுவராவோ இல்லை பிடல் காஸ்ட்ராவோ, ஏன் தமிழ்நாட்டில் முத்துராமலிங்க தேவரோ காமராஜரோ இப்போது வந்தால் இந்த தற்கொலை கூட்டத்தால் மிக மோசமான இழிவுக்கு ஆளாக்கப்படுவார்கள். முருகனே இப்போ இந்த திருவிளையாடலில் பல படங்களில் முருகன் அவதாரம் எடுத்து வர்றாருல, முருகன் இப்போ மறு அவதாரம் எடுத்து இறங்கி நான் தான் முருகன்னு சொன்னால் எங்கள் தலைவர் விஜய் மாதிரி வருமா? அவரை மாதிரி நீங்கள் ஆடுவீங்களா? அவர் மாதிரி ஃபைட் பண்ணுவீங்களா? அவர் மாதிரி பாடுவீங்களா? அவருடைய மாசுக்கு பக்கத்தில் நீங்கள்லாம் தூசுமா முருகன்டே பேசுவாங்க. ஜீசஸே வந்தால் கூட, ஜீசஸே வந்தால் நீங்கள் என்னங்க கல்வாரி மலையில் போனீங்க, ஏறுறீங்க, உயிர் நீத்தீங்க, அது மாதிரி தானே எங்கள் தளபதி அளவுக்கு வருமா? 41 பேர் இறந்த பிறகும் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிருக்காரு எங்கள் தளபதி மாதிரி மாசு வருமா அப்படின்னு கேட்பான். நபிகள் பெருமகனரே வந்தாலும் இவனுக்கு பேரூரை நிகழ்த்தினாலும் கூட இவனுக்கு அவர் பேசுகிற பஞ்ச் டெலாக் தான் பிடிக்கும். புரட்டா வரட்டா ரோட்டா உருட்டாண்டு போயிட்டே இருப்பான் இவன். அதனால் இவனுக்கு புரட்சியும் ஒன்றுன்னு தெரியாது, போராட்டம்னு என்ன தெரியாது, போராள்னா என்னன்னு தெரியாது, அரசியல் என்னன்னு தெரியாது, கொள்கைன்னா தெரியாது, சித்தாந்தம் தெரியாது, ஐடியாலஜி தெரியாது, எதுவுமே தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் விஜய் விஜய் விஜய். அதனால தான் என்ன சொல்கிறான், சட்டப்பேரவையில் எல்இடி முன்னாடி வைங்க, அவர் சிரிக்கிறத பார்க்கணுங்கிறான். ஒரு எம்எல்ஏ அவர் சிரிக்கிறத பார்க்கணுன்னு எல்இடி சொல்கிறான்ல, அவனுடைய மைண்ட் செட்டு தான் தாவே கிடக்கிற அத்தனை பேரும் மைண்ட் செட்டும் முடிச்சிட்டான். தமிழ்நாடே முடிச்சு வச்சிருக்கான். இவர் அபிஜித் இன்னைக்கு கோமா சொல்லிக்கிறார் இல்லையா, ரூட் மாஃபியா மாதிரி, நீ ரூட் மாஃபியா வச்சு தான் வந்திருக்க அப்படின்னு. எதுக்காக சொல்கிறாருன்னா, இன்றைக்கி ஒரு ரீல் ஒன்று நார்த் இந்தியாவில் பரவிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் ₹1 கட்டணத்தை இங்கே உயர்த்தினா கூட தமிழ்நாட்டில் ஜியோவை தடை பண்ணிட்டேன்னு விஜய் தளபதி சொல்லிட்டாருன்னு ஒரு பொண்ணு இன்றைக்கி ஹிந்தியில் ரீல்ஸ் போட்டிருக்கு. இவங்க வேறு என்னென்ன எல்கிக்கு போகிறான்னு தெரில. இந்த நிலாவின் தென்னுருவத்தில் தமிழர்களை கொண்டு போய் அமைப்பதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திட்டமிட்டார். நிலாவில் போய் எல்லாத்தையும் குடியுரிமைக்கு சொல்லிட்டாரு. நிலாவில் தண்ணியை கண்டுபிடிச்சார் விஜய் அப்படின்னு வடநாட்டில் சொல்லுவாங்க. நிலாவில் தண்ணி இருக்கான் கண்டுபிடிச்சாராம். தமிழ்நாட்டில் இந்தியாவோட தண்ணி பஞ்சத்தையே தீக்க போகிறாராம். நிலாவில் ஒரு குழாய் மூலமாக போட்டு தமிழ்நாடுக்கு தண்ணி கூட போகிறாராம். அப்படிலாம் கூட விட்டுவாங்க. காவிரி தண்ணி வேணாம்னு சொல்லிட்டாராம். நிலாவில் தண்ணி எடுக்க சொல்லிட்டாராம். டேரெக்டாக எடுத்துட்டாரு. வாயை வச்சு உறிஞ்சியை கொண்டு வந்துடுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு கூட உருட்டுவாங்க. அடுத்ததாக எந்த ஆட்சி வந்தாலும் மாறாத ஒரு காட்சியாக சென்னையில் நடந்துட்டு இருக்கிறது என்னென்னா, தூய்மை பணியாளர்களோட போராட்டம். நேற்றைய தினம் பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு கேட்டு போராடின தூய்மை பணியாளர்கள் இந்த அரசாங்கம் அடித்து தரத்தரன்னு இல்லை. தூய்மை பணியாளர் கேட்ட கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வியாக இருந்துச்சு. நாங்கள் கேட்பது வெறும் 20,000 ரூபா சம்பளம், பணி நிரந்தரம். ஆனால் கார் வைத்திருக்கிற எம்எல்ஏவுக்கு கார் கொடுக்குற இந்த அரசாங்கம் எங்களுக்கு சம்பள உயர்வையும் பணி நிரந்தரத்தையும் தர மறுக்கிறது. எந்த எம்எல்ஏ கார் கட்டு போராடனா, நாங்கள் வேலை கட்டு போராடிட்டு இருக்கோம், பணி நிரந்தரம் கட்டு போராடிட்டு இருக்கோம்னு கேட்குறாங்க. மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய அலுவலகத்தை முற்றுகிட்டு போராடுறாங்க. இன்றைக்கி மானிய கோரிக்கை வருகிற பொழுது தலைமைச் செயலர் குரலகத்திலிருந்து கோட்டையை நோக்கி அவங்க பேரணியாக போனாங்க. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டு கைது செய்யப்பட்டு முடக்கப்பட்டிருக்காங்க. கடந்த ஆட்சியில் ஆகஸ்ட் 14ஆம் தேதி இரவு ரிப்பன் பில்டிங்கினுடைய வாயிலில் உட்கார்ந்திருந்த தூய்மை பணியாளர்கள் அப்புறப்படுத்தப்பட்டாங்க. அப்பொழுது அவர் வீட்டுக்கே வரவழைத்து தேநீர் குடித்து ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஒரு புகைப்படம் செட்டப்போட இந்த மாதிரி கேமரா லைட்டோட வச்சு செட்டப்போட வீடியோ எடுத்து வீட்டுக்கு வர வச்சு பிஜிஎம் மட்டும் போட்டு
பிஜிஎம் மட்டும் யார் பெற்ற மகனோ இவன் யார் பெற்ற மகனோ ஊர் கும்பிடும் குலசாமி இவன் தெரியாமல் அந்த பாட்டை போட்டாங்க இந்த ஆளுக்கு. எல்லாத்துக்கும் அந்த பாட்டை போட்டு மேட்ச் பண்ணி ஒரு மியூசிக்கை போட்டு ஓட்டு பிச்சை எடுப்பதற்கு தூய்மை பண்ணல வீட்டுக்கு அழைச்சார். ஓட்டு வாங்கிக்குள்ள எல்லா தூய்மை பணியாளரும் ஓட்டு போட்டது தாவேக்காக்கு. திமுக யாரும் போடலை. 100 விழுக்காடு தூய்மை பணியாளர்கள் தாவேக்காக்கு தான் ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்டதோட விளைவை அனுபவிக்கிறாங்க. அதான் வேற என்ன செய்யறது? ஓட்டு போட்டதோடைய விளைவை அந்த தூய்மை பணியாளர்கள் இன்றைக்கு அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நாங்கள் கையில் மலமல்றையா ஒரு 20,000 ரூபா சம்பளம் கேட்குறோம், இதில் என்ன உனக்கு கேடு வந்துட போகுது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு தமிழக முதலமைச்சர் என்ன பதில் சொல்ல போகிறாருங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்ததா தாவேக்கா குதிரை பேரத்தில் ஈடுபடுது அப்படின்ட்டு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அவர் இந்த மாதிரி கருத்தை பதிவு பண்ண மாட்டார். அவர் ஜெயிலர் 2 ஷூட்டிங்கில் இருக்கார். இல்லை தலைவர் கிடையாது. இவர் யாருன்னா விசிகாவோட வழக்கறிஞர், நம்ம விசிகா ரஜினிகாந்த் அவர்கள், துணை பொதுச் செயலர் ரஜினிகாந்த் அவர்கள். தெரியும், வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்கள் நல்லா பேசுவார். அவர் நானும் அந்த கருத்தை பார்த்தேன். விசிகாவிலேயே கொஞ்சம் சுயமரியாதையோடும் தன்மானத்தோடும் இந்த கேள்வியை மிக ஜனநாயகத்தோடு திரு ரஜினிகாந்த் அவர்கள் எழுப்பியிருக்கார், வழக்கறிஞர் எழுப்பியிருக்காரு. என்ன அப்படின்னா, திரு செங்கோட்டையன் வருவாய்த்துறை அமைச்சர், மரியாதைக்குரிய முன்னாள் அதிமுக இந்நாள் தாவேக்கா, அவர் இப்போ 10 முறை எம்எல்ஏ, எக்ஸ்ஏடிஎம்கே கரண்ட் டிவிகே, அவர் எழுப்பியிருந்தார். இன்னும் ஒரு 10 அதிமுக எம்எல்ஏக்கள் வர இருக்காங்க. ஆமாம். அப்போ அவர் கேட்குறாரு, நீங்கள் தூய்மையான சக்தின்னு சொல்கிறீங்க, ஊழல் சக்தின்னு சொல்லி அதிமுகவை, தீய சக்தின்னு சொல்லி திமுகவை சொல்கிறீங்க. அந்த ஊழல் சக்தி அதிமுக இன்னும் 10 எம்எல்ஏக்கள் வராங்கன்னா அப்போ நீங்கள் பேரம் நிகழ்த்திட்டு இருக்கீங்களா? இதுக்கு பேர் குதிரை பேரம் தானே. தமிழ்நாட்டிலேயே யாருமே செய்யாத ஒன்றை செய்தவர் கரூர் விராலிமலை விஜயபாஸ்கர். எது? குட்கா. மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இளைஞர்கள், கல்லூரி பள்ளி மாணவிகள் இந்த போதைப் பொருளால் ரொம்ப அவதிப்படுறாங்க. இளைய தலைமுறை ரொம்ப கவனச்சிதறல் ஏற்படுது. ஏன்னா ஒரு மாணவன் ஒரு ஆசிரியை அடிக்கிறான், அதில் தான் சர்ச்சை எழும்புது. என்பதை அவன் போதை போட்டிருக்கான். இப்போ பள்ளிக்கூடத்தில் போதை நடமாட்டணும்னு மொத்தமாக தடை பண்ணுறாங்க அந்த அம்மா. உண்மையிலே ஜெயலலிதா அவர்கள் செய்த மிகச்சிறந்த ஒரு இது லாட்ரிக்கான தடை, இந்த போதை குட்காவுக்கான தடை. அப்போ அந்த குட்காவுக்கு தடை போட்டு அந்த அம்மா ஆட்சியிலேயே அந்த அம்மா உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு அமைச்சர் இங்கே மறைமுகமாக குட்காவுக்கு இது பண்ணியிருக்காரு. இது என்ன பெரிய குடும்பம்னா, அவருடைய பினாமி நிறுவனமாக குட்கா இருந்திருக்கு. அவரே அந்த குட்காவால் வரக்கூடிய நோய்களுக்கான மருந்தையும் கண்டுபிடிச்சிருக்காரு. மருந்து நிறுவனத்துக்கு டாக்டர். அதாவது குட்கா போடுறோம், அதில் கேன்சர் வருது இல்லையா, இந்த கேன்சருக்கான மருந்தை இவரே ஒரு நிறுவனம் வைத்து விற்பனை பண்ணியிருக்காரு. புள்ளியும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டுறது. எனக்கு அதாவது ஒருத்தன் விஷம் விற்கிறான், ஆப்போசிட்டில் விஷம் முறிவு மருத்துவமனை வச்சுருக்கான். எப்படி இருக்கும்? ரெண்டுமே. பூச்சிக்கொல்லி விற்கிறான். இல்லைன்னா சில பேர் சொல்லுவாங்கல்ல, இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இவங்களே லாரியை வச்சு அடிப்பாங்க, அடிச்சுட்டு விழுந்து கிடந்த உடனே இவங்களே ஆம்புலன்ஸ் சேர்த்து போட்டு ஆர்த்தோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்களாம். எல்லாமே அவங்களோடது, லாரி அவனோடது, ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல் அவனோடது. இப்படிலாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் குறிப்பிட்ட மருத்துவமனையில் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு இப்பவும் கேள்விப்படுறேன் தமிழ்நாட்டுக்குள்ளேயே. அந்த மாதிரி இவரே விற்று இவரே அதுக்கான விஷ முறிப்பு மாதிரி கேன்சர் மருந்துகளை ஒரு நிறுவனத்தை வச்சு விற்பனை பண்ணாருங்கிற குற்றச்சாட்டு இருக்குது, சமூக வலைதளங்கள் இருக்குது. அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, அது சிபிஐயில் இருக்குது. அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை, வருமானத்துறை ரெய்டுக்கு போயிருக்காங்க, கோப்புகள் மறைக்கப்பட்டிருக்கு, பல குற்றச்சாட்டு. அவரை நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டு தூய்மையான ஆட்சின்னு எப்படி சொல்லுவீங்க? தமிழ்நாட்டிலே நீங்கள் இன்றைக்கி மைண்ட்ஸ் சொல்கிறாங்க, கல்லை ஏற்றக்கூடாது, அங்கே வைக்க கேரளாவுக்கு போகக்கூடாது, கட்டுப்பாட்டை வச்சுருக்கோம்லாம் மரியாதைக்குரிய அமைச்சர் டி.கே. பிரபு சொல்கிறார். அவர் துறையில் மிக நேர்மையாக நடப்பதாக சொல்கிறார். அவர் துறையில் நேர்மையாக நடக்கணும் அப்படின்னா எப்படி நீங்கள் விராலிமலை விஜயபாஸ்கர் உள்ள வச்சு நேர்மையாக நடப்பீங்க? அதிகமான கல்குவாரியை வச்சிருப்பதே விராலிமலை விஜயபாஸ்கர். ஒரு அமைச்சராக இருந்தவர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், தமிழ்நாட்டில் டைரெக்டாக கல்குவாரி வச்சுக்கிறது இவர் தான். விராலிமலை தொகுதியில் இன்றைக்கும் ஒரு அரசு கலைக்கல்லூரி இல்லை, ஆனால் மொத்த கல்லூரியும் விஜயபாஸ்கர் கட்டுப்பாட்டு இருக்குது. இவரை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி தூய்மையான ஆட்சி கொடுப்பீங்க அப்படிங்கிற கேள்வியை தான் மறைமுகமாக திரு விசிகாவை சார்ந்த ரஜினிகாந்த் அவர்கள் எழுப்புறாரு. நீங்கள் அவரை கூப்பிட்டு தூய்மையான ஆட்சி இல்லை, அதே போல் இன்னும் 10 பேரை கூப்பிட்டீங்கன்னா அது எப்படி தூய்மையான ஆட்சி? அப்போது இதில் குதிரைப்பரம் நிகழ்ந்திருக்கிறதோ அப்படிங்கிற சந்தேகம் எழுது. அப்படிங்கிற கேள்வியில் 100 விழுக்காடு உண்மை. இவர் இப்படி சொல்கிறாரு. ஆனால் அவருடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திருமா வளவன் அவர்கள், அவரை பற்றி கேள்வி கேட்டாலே நமக்கு ஒரு முத்திரை குத்துவாங்க. ஆமாம்.
ஏதோ தெரியுதுன்னு ஆமாம், காது ஆடுது மூக்கு சிவக்குதுமாங்க. அவர் சொல்கிறாரு 100 நாட்கள் ஆட்சியில் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு எந்த தவறும் நடைபெறவில்லை. சொல்லிக்கொள்கிற மாதிரி. அப்போ இந்த கேளம்பாக்கம் பார்த்த தையூரில் பிரவீன்கிற பையன் வெட்டி கொல்லப்பட்டானே ஆணவ படுகொலை, அது தவறு இல்லையா? அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் 100 கோடிக்கு மேலே முறைகேடு நிகழ்ச்சி சொல்லி ஞான சௌந்தரிங்கிற ஒரு வழக்கறிஞர் உயர்நீதிமன்றம் சொன்னாங்களே, அது முறைகேடாக தெரியலையா? தாவேகா கட்சியை சார்ந்தவர்களே பாலியல் துன்புறுத்தல் ஈடுபட்டதாக சொல்லி ராணிப்பேட்டையிலையும் திருச்செந்தூர்லேயும் இங்கே ஆலந்தூர்லேயும் சேலத்துலேயும் புகார் இருந்திருக்கே, அது உங்களுக்கு தெரியலையா? தாவேகாவை சார்ந்த அமைச்சர் பெருமக்களை கை நீட்டுறாங்கிறது பல்வேறு ஊடகங்களை செய்தியாக வருது, அது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? எந்த தவறுமே நடைபெறலையா? எத்தனை கொலை, எத்தனை பாலியல் வன்கொடுமை, கனிம வள சுரண்டல் நடந்து கொண்டிருக்கிறது, என்ன எதுவுமே நடக்கலைங்கிறாரு. போராடிய மாணவ மாணவிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, விவசாயிகள் கைது செய்யப்படுறாங்க, தூய்மை பணியில் கைது செய்யப்படுறாங்க. ஏன் எந்த தவறுமே நடக்கலன்னு சொல்கிறார்ல. சேலம் மாவட்டத்தில் அம்பேத்கர் சிலை அமைக்க விடாமல் ஒரு கூட்டம் நடக்கிறது. ஏன்? அம்பேத்கர் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருக்கிறார். அம்பேத்கர் காலில் அம்பேத்கர் போட்டிருக்காரு. அந்த சிலையை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஊர் சொல்லுது. அதற்கு போராடிய விசிகா கட்சியை சார்ந்த 14 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அண்ணன் திருமாவளவன் சொல்கிறாரு எந்த தவறும் நடக்கலை. விசிகா கட்சியை சார்ந்த சொல்லப்போனால் நேரடியாக சொல்லப்போனால் பறையர் சமூகத்தை சார்ந்த 14 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அது தாவேகா காவல்துறை எதுக்கு அம்பேத்கர் சிலையாக வைக்க சொன்னதுக்கு. வச்சாச்சு சிலையை திறக்கக்கூடாதுன்றான். ஏன் கால் மேலே கால் போட்டிருக்காரு? இதை விட பெரிய தவறு இதாக இருக்கா? அப்போ உங்களுக்கு அம்பேத்கர் இதை விட பெரிய குடும்பம். தலித் மாணவன் பாரதிதாசன் நிவாரணம் கேட்குறான், நிதி கேட்குறான். அம்பேத்கர் அயலக உதவி திட்டத்தில் அவன் செலவு பண்ணுறான், லேப்டாப் வாங்குறான், டேப் வாங்குறான், ஷூ போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி அவனை கொச்சைப்படுத்துகிறாங்க. அவனை இழிவுபடுத்தி ஒட்டுமொத்தமான சமூக வலைத்தையும் எழுதுகிறாங்க. அது குறித்தும் கண்டிக்கலை. இவ்வளவு குற்றங்கள் நடைபெறுது. ஆனால் 100 நாளில் எதுவுமே சொல்லிக்கொள்ளும்படி இருக்கிறாரு. கடந்த 5 வருஷம் திமுக ஆட்சிலையும் அவர் அதான் சொன்னார். திமுக ஆட்சியில் எந்த தவறும் நடக்கலை. வேங்க வயலும் சொன்னார், திமுகவுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக நிற்கணும்னு எந்த அவசியம் இல்லைன்னாரு. இப்போ அதே விசிகாவை சேர்ந்த வன்னியரசு சொல்கிறாரு, திமுக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதுவுமே செய்யலைங்கிறாரு. அன்னைக்கு நாங்கள் சொல்லும்போது எங்கள் மேலே ஏறினாங்க. இப்போ அவங்க சொல்லும் எனக்கு ஒன்றுமே புரியலைங்க, கொத்து போட்ட பிச்சு போட்ட மாதிரி இருக்குங்க, ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம், பாளையா மாதிரி பேசிகிட்டு இருக்க வேண்டியதான். இப்போ நம்ம போனாச்சில் திமுக எதுவுமே தப்பு செய்யலைன்னாங்க. அப்போ நம்ம தப்பு செஞ்சுருக்குன்னு சொல்லும்போதும் இவர்கள் ஆர்எஸ்எஸ் கைகூலிகள், இவர்கள் சனாதனவாதிகள், இவர்கள் சனாதனிகள், இவர்கள் பாஜகவுடைய நாக்பூரில் நாக்பூர் எனக்கு உண்மையிலே நாக்பூருங்கிறது எந்த ஸ்டேட்டுன்னு எனக்கு தெரியாது. நாக்பூர்லேருந்து பண்ணுறது தான் எனக்கு. ஐயோ, நாக்பூர்லேருந்து பண்ணுறது நான்லாம் தலைகீழ் நின்று பேசிகிட்டு இருப்பேன். பார்க்கிங் கூட இல்லாமல் இருக்கிறோம். கேள்வி கேட்டாலே ஒருத்தனை அவன் இவன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய தப்பு இல்லை. அது நேற்று முன்தினம் கூடலூர் ஓவேலி பகுதியில் புலி ஒரு விவசாயி அடிச்சிருச்சு, ரவிச்சந்திரங்கிற விவசாயியை. அதுக்கு எதிராக கண்டித்து போராட்டம் நடத்தின கம்யூனிஸ்ட் தோழர்கள் கைது செய்யப்பட்டாங்க. விசிகாவும் அந்த விசிகா கம்யூனிஸ்ட் கைது செய்யப்பட்ட தோழர்களுக்கு எதிராக இவங்க எந்த ஒரு வார்த்தையும் பேசலை. இன்றைக்கி சட்டசபையில் கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் திமுக சேர்ந்தவரும் போஜராஜன் பாஜக 2 பேரும் பாஜக ஆமாம், அவங்க 2 பேரும் பேசியிருக்காங்க. மற்றபடி வேறு யாரும் பேசலை. அப்போ நான் திருமாவளவனுக்கு அந்த காணொலி நீங்கள் தொகுத்தீங்கல்ல 100 நாட்களில் நடந்த சோதனைகள், அதை அனுப்பிச்சி விட்ருக்கேன் வாட்ஸ்அப்பில். அண்ணா அதை பார்க்கட்டும், அப்போயாச்சும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அவர் பரபரப்பாக போயிட்டுருப்பார், அதனால் அவருக்கு மறந்துருப்பார், இல்லை பார்த்துருக்க மாட்டார். தமிழ்நாட்டில் நடக்குன்னு பாருங்க, அவர் டெல்லியில் கொஞ்சம் கவனம் செலுத்துறதுனால பார்த்துருக்க மாட்டார். அந்த காணொலியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக தமிழ்நாடு அரசை உயர்நீதிமன்றம் கண்டிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. என்ன பின்னணி? கடந்த மே மாதம் அது தேர்தலுக்கு முன்னாடி சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளை ஒரு தீர்ப்பளிக்கிறாங்க. என்னன்னா மே 5ஆம் தேதிக்குள் தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய சீமை கருவேல மரங்களை அகற்ற வேண்டும். இது வைகோ அவர்களுடைய தீர்ப்பு, வைகோ அவர்கள் போட பெட்டிஷன், அதில் தான் தீர்ப்பு சொல்கிறாங்க. வைகோவும் அதில் ஒரு புதுநல் வழக்கு போது அதில் வைகோவும் ஒரு மனுதாரர் தமிழ்நாடு முழுக்க சீமை கருவேலை அகற்ற வேண்டும் அப்படின்னு உத்தரவு போட்டாச்சு. உத்தரவு போட்டு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 3 மாதம் ஆயிடுச்சு. உயர்நீதிமன்ற உத்தரவை தமிழ்நாடு அரசு 3 மாதத்து இதைத்தான் நம்ம கேட்குறோம். உண்மையிலே தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு விவசாயத்தின் மீதும் விவசாயிகளின் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் அடுத்த தலைமுறையின் மீதும் குறைந்தபட்ச ஒரு புரிதலும் அக்கறையும் இருக்கும்னா போர்க்கால நடவடிக்கை அடிப்படையில்
ஒரு குழுவை நியமித்து இந்த சீமை கருவேல மரங்களை அகற்ற முடியும். கேரளா பக்கத்து மாநிலம் சீமை கருவேல மரம் இல்லாத மாநிலமாக வந்து கொண்டிருக்கிறது. மொத்தமாக கிட்டத்தட்ட 90 விழுக்காடு ஒழிச்சிட்டாங்க. அதுபோல் தமிழ்நாட்டை நீங்கள் பசுமையாக மாற்றணும், நீங்கள் வந்து இத்தனை $1 பில்லியன் மாற்றணும், அத்தனை $1 பில்லியன் மாற்றணும், கட்டடங்கள் மாற்றணும், அதெல்லாம் அடுத்த மையம் வைங்க. முதல்ல அதுக்கு முன்னாடி சீமை கருவேலத்தை ஒழிங்க. இதை உயர்நீதிமன்றம் நாங்கள் உத்தரவு போட்டும் 3 மாதத்தில் எந்த நடவடிக்கையும் தமிழக அரசு எடுக்கலை அப்படிங்கிறதுனால தமிழக அரசை வந்து கண்டிச்சிருக்காங்க. இனிமேலாவது தமிழக அரசு அதற்கு ஒரு அதிகாரியை நியமித்து அவருடைய மேற்பார்வையில் ஒரு குழுவை போடுங்க. குழுவை போட்டு மேற்பார்வையில் தமிழ்நாடு முழுக்க ஏங்க அதிகபட்சம் 1 மாதத்தில் மொத்தமாக முடிச்சிடலாம். ஒரு மிகப்பெரிய பேராபத்து, காற்றிலிருந்து வரக்கூடிய ஈரப்பதத்தை உரிந்து மழைப்பொழிவை தடுக்கிறது என்பது இந்த சீமை கருவேல மரம். அதேபோல் நிலத்தடி நீரை உறிஞ்சுகிறது, ஆடு மாடுடைய உடலில் இருக்கக்கூடிய நீரை உறிஞ்சுகிறது, மனிதன்ட்டு உறிஞ்சுதுன்றாங்க. ஒரு சீமை கருவேல மரத்துடைய இதில் வந்து ஒரு பசுமாட்டை கட்டி போட்டால் அது கன்றே போடாது, இது வந்து செனை பிடிக்காது. அந்த அளவுக்கு அது பயங்கரமான வெக்கை கொண்டது, எதற்கும் பயன்படாது. அதனுடைய தேவை வெறும் கரிமூட்டம் மட்டும்தான். அதற்கு அந்த கரிமூட்டம் போடக்கூடிய தொழிலாளர்களுக்கு, அதை நம்பியிருக்கக்கூடிய முதலாளிகளுக்கு வேறு மாற்று தொழிலை கொடுங்க. அது மட்டுமே தொழில் இல்லை, அதுக்கு மாற்று கொடுங்க. ராமநாதபுரம், இந்த சிவகங்கை மாவட்டங்களில் இந்த கரிமூட்டம் கூடக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க, வாழ்வாதாரம் இருக்குது, இழப்பு ஏற்பட்டுருக்கு. அவங்களுக்கு ஒரு மாற்று பொருளாதாரத்தை கொடுத்துட்டு இதை முதல்ல அழித்தொழுங்க. அதை அழித்தா மட்டும்தான் தமிழ்நாடு அடுத்த 10 ஆண்டுகளில் பசுஞ்சோலையாக மாறும். அதைத்தான் நீதிமன்றம் வந்து கண்டிச்சிருக்காங்க. அண்ணா வணக்கம். இந்த உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கி சட்டசபையில் பேசியிருக்காரு. என்னென்னா, உசிலம்பட்டி பகுதியில் வந்து 80 விழுக்காடு மக்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு சட்டை தான் போடுறாங்க. ஒரு தீபாவளிக்கு சட்டை எடுத்தால் அடுத்த தீபாவளிக்கு தான் எடுப்பாங்க. அந்தளவுக்கு வறுமையில் வாடுறாங்க. 80 விழுக்காடு மக்கள் வறுமையில் வாடுறாங்களா உசிலம்பட்டியில்? அப்படியா? அப்படிலாம் கிடையாதுண்ணா. எப்பயுமே அந்த ஊரை பார்த்தீங்கன்னாலே திருவிழாவாக தான் இருக்கும், கொண்டாட்டமாக தான் இருக்கும். இல்லை மக்கள் எப்படி ஓரளவுக்கு வசதி வாய்ப்புடன் இருக்கேன், எல்லாரும் மக்கள் மாதிரி தானே? மக்கள்லாம் அந்த சரியா அந்த நடுத்தர வர்க்கம் இல்லை, அந்த ஆவரேஜான வாழ்க்கை தான் வாழ்றாங்க. அந்த மிடில் கிளாஸ் அப்படிதான் இருக்கிறாங்க. ரொம்ப அந்த வருஷத்துக்கு ஒரு இது போகிற அளவுக்குலாம் கிடையாது. அவர் என்ன சொல்கிறாப்புலன்னா, ஏதோ ஒரு 1920 இந்த வந்து ரொம்ப வந்து பின்தங்கி, தமிழ்நாட்டிலே பின்தங்கிய ஊர் மாதிரி பேசுகிறாப்புல. இல்ல அப்படிலாம் கிடையாது. எல்லா தரப்பட்ட மக்களுமே கலந்துதானே இருக்கிறாங்க. எல்லா வகையான மக்களுமே அப்படி பார்த்து எல்லா ஊர்லேயும் தான் இருக்காங்க. எல்லா ஊர்லேயும் எல்லா தரப்பட்ட மக்கள் இருக்காங்க. ஆமா. இல்ல இவர் சொல்ற வரைக்கும் அப்படி 80 விழுக்காடு மக்கள் இருக்கிறாங்கிற மாதிரிலாம் கிடையாதுண்ணே. அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் உசிலம்பட்டியில் தான் அதிகமாக கஞ்சி போட சட்டையே இருக்கு. அதுவும் சொல்லுவாங்க, உசிலம்பட்டி கஞ்சி தான் ஏன் உலகத்திலே சிறந்த கஞ்சிம்பாங்களே. ஆமாம், இப்ப அதுதான் சொல்றேன். இப்ப ஏதாவது ஒரு திருவிழா இது பார்த்தீங்கன்னா அந்த உசிலம்பட்டி நம்ம கிராஸ் பண்ணாலே ஒரு கொண்டாட்டமா இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆமாம்மா, ஊரே கொஞ்சம் நல்லா இதாத்தே இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. இன்னும் இந்த தாய் மாமன் சீரு அந்த பாரம்பரியத்தோட இருப்பாங்க. ஆமாமா, இன்னும் அது மாறாம நம்ம அந்த பழமை மாறாம இருக்கக்கூடியது வந்து அங்க அந்த திருவிழா இது எது போனாலுமே வந்து போடுற இது அந்த இசையை போட்டு போறதாகட்டும் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா பழசு மாறாம நல்ல இதுல இருப்பாங்க. சரி நல்லது. சரி. இந்த பொய்யை பேசுறதுக்கு தான் 52 சாமியை கும்பிட்டுட்டு பேச்சை தொடங்கினாரா தன்னோட அறிமுக பேச்சு? இல்லை, அவர் எத்தனை சாமியும் கும்பிடலாம், அது தப்பு இல்லை. நம்ம வந்து நேராக உசிலம்பட்டிக்காரங்களே கேட்டுருவோம். நம்ம சொல்கிறத விட அவங்க சொல்கிறது சரியாக இருக்கும். பங்காளி வணக்கம். பங்காளி சொல்லுங்க. வணக்கம் பங்காளி. ஏன்னா உங்கள் உசிலம்பட்டியில் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை சட்டை போடலாம்ல? உசிலம்பட்டிக்காரங்களாம் வருஷத்துக்கு ஒரு சட்டை தான் போடுறேன்னு சொல்லி சட்டமன்ற உறுப்பினர் வந்து சட்டசபையில் சொல்கிறாரு, உசிலம்பட்டி எம்எல்ஏ. பங்காளி பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன், சாட்டில் லைவ் போய்கிட்டு இருக்கு, கொஞ்சம் மரியாதை பேசுங்க. உண்மையிலே உண்மை சீரியஸா போயிட்டு இருக்கேன், நீ என்ன அப்படி பேசிட்டு இருக்கீங்க? இதான் உசிலம்பட்டிக்காரங்களுக்கு போன் பண்ணக்கூடாதுங்கிறது பங்காளி. இல்லை உசிலம்பட்டிக்காரங்களோட மரபணுவை ஆப்பிரிக்காக அங்க இருக்கிற மரபணுவை 50,000-60,000 முன்னா இருக்கிற அந்த எவ்வளவு பெரிய பெருமைக்குரிய ஒரு இனத்துல பிறந்துட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வேட்டி சட்டை எடுத்து போறேன்னு சொல்லி எப்படி கேவலப்படுத்திக்கிறீங்க பாரு அங்க இருக்கிறவங்க புறாட்டியும். இல்லை, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, பொதுவாக நம்ம உசிலம்பட்டி பக்கம் நம்ம மக்கள் எப்படி இருப்பாங்க? மகிழ்ச்சியாக இருக்காங்களா, இல்லை ரொம்ப வறுமையில் இருக்காங்க, தண்ணியே இல்லை, ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறாப்பில்லையா? உசிலம்பட்டியில தாய்மாமை சீர் போக பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாட்டிலே சிறந்த தாய்மாமன் சீர் உசிலம்பட்டி தான். தாய்மாமன் சீர் கொண்டு வாராடின்னு பாட்டே இருக்க.
அந்த அப்படி சீர் கொண்டு போறவன் வருஷத்துக்கு ஒரு தடவை சட்டம் எல்லாம் துணி இல்லாம இருக்கான பூரா வெளி மாநிலங்களுக்கு போய் முறுக்கு போடுற கம்பெனி மும்பை அங்கிட்டு போய் போயிட்டான். கவர்மெண்ட் பயங்கர டெவலப் ஆயிட்டான். ஏதோ 1-2 இருக்கு இல்லன்னு சொல்லல. அதுக்காண்டி ஒட்டுமொத்த தொகுதியும் அவர் 80 விழுக்காடுன்றாப்ல, 80 விழுக்காடு வந்து இப்படி இருக்காப்ல அப்படின்றாப்ல. ஏங்க அவன் ஓட்டு கேட்டு போட்டுருந்தா தானங்க அவனுக்கு தெரிய போகுது. அவன் தொகுதி எங்க வரைக்கும் இருக்குன்னு சொல்லி அவனை முத கேளுங்க. அவர் வந்து இதுக்கு போஸ்ட் ஓட்ட போயிருக்காப்ல. அதத்தங்க படத்துக்கு போயிருப்பேன், எங்கேயாவது ஒரு இடத்துல போயிருப்பேன். நான் என்ன கேக்குறேன்னா, அவரு 80% சொன்னாப்ல, உசிலம்பட்டி தொகுதி எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கு, எத்தனை பூத்து இருக்கு, எத்தனை ஓட்டு, மொத்த ஓட்டு எவ்வளவுன்னு அவனை மட்டும் அதை மட்டும் சொல்ல சொல்லுங்க. நம்ம பொது வாழ்க்கையில இருந்து விலகிக்குருவான். நீங்க இந்த மாதிரி இப்படி ஒரு பயங்கரமான முடிவுலாம் எடுக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம் பங்காளி. நான் அழைக்கிறேன் உங்களுக்கு. துணை சபாநாயகர் மாதிரி பொது வாழ்க்கையிலேருந்து போகிறேன், பொது வாழ்க்கையிலேருந்து விலகிறேன்டாப்ல டப்புன்னு பொசுக்குன்னு இப்போலாம் கொதிக்கப்படாது. இந்த மாதிரி உசிலம்பட்டியில் நமக்கு எக்கச்சக்கமான நண்பர்கள் இருக்காங்க, நம்ம அண்ணன் தம்பிகள் இருக்காங்க, உறவினர்கள் இருக்காங்க, கட்சிக்காரங்க இருக்காங்க. உசிலம்பட்டிக்கு நான் பல முறை போயிருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? நானே உசிலம்பட்டியில் பல கூட்டங்கள் பேசியிருக்கிறேன். அங்கே வந்து ஐயா முத்துராமலிங்க தேவரும் ஐயா மூக்கையத்தரோட சிலை இருக்கும். அந்த 2 சிலை வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு சிலை வந்து அந்த சிலை பக்கம் தான் தொடர்ச்சியாக கூட்டங்கள் நடக்கும். எல்லாருமே அந்த மக்கள் வந்து பேரன்போடு இருப்பாங்க, உரிமையோடு. தொற வாயா வந்து சாப்பிட்டு போயா வீட்டுக்கு அப்படின்ற உரிமையோட சாப்பிட போகிறதே சண்டை போடுற மாதிரி கூப்பிடுவாங்க. ஆனால் அது சட்டமன்ற உறுப்பினர் சொல்வது என்பது, தாவேக்காவோட சட்டமன்ற உறுப்பினர் சொல்வது முழுக்க முழுக்க பொய். என்னென்னா, தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் தண்ணீர் பஞ்சம் இருக்குது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதுபோல் உசிலம்பட்டிலையும் தண்ணீர் பஞ்சம் இருக்குது. தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் நிலத்தடி நீர் கீழே போயிடுச்சு, அதுபோல் உசிலம்பட்டிலையும் கீழே போயிருக்கு. தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் வறுமை கோட்டுக்கு கீழே கூடிய மக்கள் நிறைய வாழ்கிறாங்க, அதுபோல் உசிலம்பட்டியில் வாழ்றாங்க. உசிலம்பட்டியில் 80 விழுக்காடுங்கிறது வந்து அது வந்து அதிக பிரசித்தங்கமானது, அந்த ஒட்டுமொத்தமான மக்களையும் இழிவுபடுத்துவது. இப்போ நீங்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கிறாங்கன்னு சொல்கிறதுனால இழிவு இல்லை. ஒரு வருஷத்துக்கு ஒரு சட்டை தான் ஒருத்தன் போடுவாங்கிறது என்னங்க அது? அவங்களுக்கு எப்படி இருக்கும் அவங்களுக்கு? அடுத்த ஊருக்காரங்க கேட்கலாம். நான் பார்த்துருக்கேன். நான் வந்து ஒரு வெள்ளச்சட்டை எடுத்தேன். அப்போ வந்து ஒரு மதுரை உசிலம்பட்டிக்காரர் தான் ஒருத்தர், அவர் வேற ஒரு கட்சியை சார்ந்தவர் சொன்னார், என்னென்ன நீங்கள் சட்டை போடுறீங்க, எவ்வளோ ஒரு போஸ்டிங்கில் இருக்கீங்க, எவ்வளோ பேசுகிறீங்க மேடையில், அது பண்ணீங்க, என்ன சட்டை போட்டிருக்கீங்க, எங்கே கஞ்சி போட்டீங்க? சென்னையில் போட்டேன். எங்கள் ஊருக்கு கொடுங்க. எத்தனை சட்டை வச்சுருக்கீங்க? இல்லை 5 அண்ணே ஒரு 30 சட்டை போட்டோம்னே கஞ்சினா. தைக்கும் போதே 30 சட்டை தான் தைப்பாங்களாம். அவர் சாதாரண ஒரு கட்சியில் கிளை செயலாளர். 30 சட்டை தைப்போம்னே, 30 கஞ்சிக்கு போடுவோம், 30 இங்கே வந்து வீட்டில் இருக்கும். இந்த 30 போனால் அந்த 30 ரொட்டேஷனில் இருக்கும்னே. அதுவும் 6 மாதம் தான்ண்ணே, அடுத்த 30 தச்சுருவோம்னே அப்படின்னாப்ல. இனியா 30 ஒரு சட்டை 2000 30 சட்டை நான் இப்படி கணக்கு போடுது. அதை எப்படிங்கண்ணே நீங்கள் எடுத்து அனுப்புங்க, நான் கஞ்சி போட்டு வைரமுத்தே இங்கே தான் கஞ்சி போடுவார் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி ஊர் அது. செலிப்ரேட் பண்ணி வாழக்கூடிய ஒரு ஊர், ரொம்ப ஒரு மண்பற்று கொண்ட மக்கள் வாழக்கூடிய ஊர். அந்த ஊரை வந்து 80 விழுக்காடு வந்து சட்டை போடாமல் இருக்காங்க, ஒரு சட்டை தான் போடுறாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப அந்த மக்களை இழிவுபடுத்தக்கூடிய செயல். அது தாவேக்காவோட சட்டமன்ற உறுப்பினர் சட்டசபையில் சொல்வது என்பது அபத்தமானது, அது பொய்யானது. சரி, ரொம்ப சீரியஸாக பேசியிருக்கோம். அதனால் பார்த்து கொண்டிருக்கிற பார்வையாளருக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் மன்மத வணக்கம். மன்மத வணக்கம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.